கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம் மகிமையுண்டாக. இந்த பரிசுத்தலுக்காக கர்த்தர் நன்றி செலுத்துகிறேன். விசேஷமாக இந்த புதிய மாதத்திலும் முதல் பரிசுத்தலுக்காக கர்த்தர் ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். இந்த புதிய மாதத்திலும் முதல் பரிசுத்தலும் தேவனாமே நம்ம நல்லபடியாக தேவ சனியாத்திலிருந்து கர்த்தர் துதிக்கப்பட்டு மகிமைப்பட்ட கர்த்தரை ஆராதிக்க கர்த்தர் நாங்கள் கிருபைக்காக கர்த்தர் ஸ்தோத்திரம். கர்த்தர் எல்லா நன்மைக்கும் தேவனுக்கு நாம் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த நாட்கள் தேவ சனியாத்திலும் தேவனை தொழுது கொண்டு கர்த்தர் நன்றி செலுத்த கர்த்தர் நாங்கள் கிருபைக்காக கர்த்தர் ஸ்தோத்திரம். உங்களோட சொன்ன அடியானுக்கும் கர்த்தர் பாக்கியத்தும் சாக்கி கொடுத்தவரைக்காக கர்த்தர் ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமையுண்டாக. ஆமென். ஹல்லேலூயா. இப்போ நம்ம கையில் இருக்க வேதாகம் திறந்து ஒரு சில வசனம் வாசித்து கர்த்தர் நம்ம கொடுக்குற வானமுனாவே நாம் புசித்து நம் தேவாசம் பெற்றுக்கொள்வோமாக. அதாவது தேவன் நம்ம எப்போவும் நினைத்து இருக்கிறார். நம்மளோட காரியங்கள் நினைத்திருக்கிறார். நம்மளோட திட்டங்கள் நினைத்திருக்கிறார். அந்த திட்டம் நிறைவேற அவர் என்ன செய்ய வேண்டுங்கிறதும் நினைத்திருக்கிறார். அதாவது பிளான் ஆஃப் பிளான். ஒரு பிளான் நடக்கிறதுக்கு ஒரு திட்டம் நடத்துறதுக்கு அதுக்கு என்ன வேண்டுங்கிறதையும் கர்த்தர் இதை செய்திருக்கிறார். நினைத்திருக்கிறார். எங்கள் காரியத்தை நம்ம நாட்களிலே ஆவியாக நமக்கு நினைவுபடுத்துகிறார். அதாவது கர்த்தர் நம்ம கொடுக்குற எல்லா திட்டங்களும் கர்த்தர் நம்ம வைத்திருக்கிற எல்லா செயல்களும் கர்த்தர் ஏற்றோடு நம்ம நடத்தி தருவார். தேவனுடைய ஒரு காரியத்தை கொடுத்தும் கலங்க வேண்டாம். கர்த்தர் நம்மளை யுத்தம் நினைத்ததை நம்ம ஆசிக்கிறார். ஹல்லேலூயா. வாசிக்கலாம். அருமையான எரேமியா தீர்க்கதரிசி என்ற புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 11 வாசிக்கலாம். எரேமியா 29:11 வசனம். நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவர்கள் தீமைக்கல்ல சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளை. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் மகிமை உண்டாதாக. கர்த்தர் நம்மளை குறித்து ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். கர்த்தர் நம்ம கொடுத்து ஒரு நினைவு வைத்திருக்கிறார். அதை நடப்பிற்கு தீவிரம் கொண்டிருக்கிறார். அதை நினைத்து கொண்டும் இருக்கிறார். ஒரு பிளான் வச்சிருக்கிறார். அந்த பிளானே அவர் இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா காட், அதாவது காட் நோஸ் யுவர் பிளான் அண்ட் அஸ் வெல் அஸ் அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு எப்படிங்கிறதையும் நினைவு கொண்டு வந்திருக்கிறார். ஹியர் இஸ் ரிமெம்பரிங். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. இங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோன் சிறைப்பட்டு போன காலத்திலே 7 ஆண்டு முடிந்தோடனே அவங்க வெளிக்கொண்டு வருகிற திட்டம் அவருக்கு இருந்தது. 70 ஆண்டு ஆயிடுச்சே, காரியம் நடக்குமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இருந்தது. ஆனாலும் தேவன் அந்த சொன்ன பிரகாரமாய் அந்த வார்த்தை நிறைவேறும்படியாய் அவர் அதை நினைவு கொண்டே இருந்தார். அந்த நினைவிலேயே அவர் இருந்தார். தன்னுடைய ஜனங்களை சிறைப்பிலிருந்து மீட்க வேண்டும் நினைவிலேயே அவர் இருந்தார். அதுக்காக எரேமியா தீர்க்கதரிசி கொண்டு இந்த வார்த்தைகளை அங்கே சொன்னார். விந்திர வசனத்தை வாசிங்க. அது விந்திர வசனம் வாசிங்க. அவர்கள் என் நாமத்தை சொல்லி அதாவது எப்படி என்னமோ சொல்லி அவன் மைண்டை டைவர்ட் பண்ண பார்க்குறாங்க இஸ்ரவேல் ஜனங்களை. யாராவது சொல்லி அந்த கர்த்தர் தலையிட்டு ஒரு வார்த்தை சொல்றாங்க. அதாவது இந்த கர்த்தர் நினைவு கொண்டு அங்கே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாரு. பார்க்கலாம். வாசிக்கலாம். வாசிங்க. பாபிலோன் 70 வருஷம் நிறைவேறின பின்பு நான் உங்களை சந்தித்து உங்களை விட திரும்ப வர பண்ணிக்கு உங்கள் மேல் நல் வார்த்தையை நிறைவேற்ற பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்றார். அதுக்கப்புறம் தான் இந்த வார்த்தையை சொல்றார். வாசிக்கலாம். நீங்கள் அதாவது என்ன எதிர்பார்த்துக்க முடியும் பார்க்கணும். எப்பண்டா பாபிலோன் செருப்பு வந்து கர்த்தர் நம்மளை திருப்புவார். அதுதான் அவங்க என்ன செஞ்சாங்க. அவங்க மைண்டில் ஃபுல்லாக எப்பண்டா ஆண்டவர் செய்வார். படத்திற்கு அப்படி சொல்கிறாங்க, படத்திற்கு இப்படி சொல்கிறாங்க. நான் அவங்க அனுப்பினதில்லை, நான் அப்படி சொன்னதில்லை. நான் சொன்னதெல்லாம் அதாவது என் நினைவெல்லாம் என்ன தெரியுமா, நான் சொன்னதை செய்யறதா என் நினைவு அப்படின்ற குழப்பாதீங்க அப்படின்ற. நான் உங்களுக்கு சொன்ன நல்ல வார்த்தை நிறைவேற்ற முடியாது. என் திட்டம் ஓடிட்டு இருக்கு, என் பிரைன் ஓடிட்டு இருக்கு, என் ஐடியா ஓடிட்டு இருக்கு, என்னோட ஆக்ஷன் ஓடிட்டு இருக்கு. தவிர இந்த சொல்கிறலாம் நிறைவேற்றுங்க. நீங்கள் எதிர்பார்க்குற முடிவை நான் தருவேன். உனக்கு இந்த மீட் வேணுமா நான் தருவேன். திரும்பி உங்களுக்கு தண்டனை உங்கள் ஊரில் சேர்க்கணுமா நான் செய்து தரேன். நான் மைண்டில் வச்சு தான் இருக்கேன் அப்படின்னு திடப்படுத்த முடியாத நல்ல வார்த்தைகளை அந்த தீர்க்கதரிசி மூலமாக சொல்லலாம். தேவனுடைய ஸ்தோத்திரம். நான் எவ்வளோ இனிமையாக இருக்குது பார்த்துங்க. நம்ம சில இடத்துல இருந்து வெளியே வர மாட்டோமா, இந்த பிரச்சனையிலேருந்து நம்ம வெளியே வர மாட்டோமா, இந்த சிட்டி கொண்டு வந்து நம்ம வெளியே வர நடத்தி கொண்டு இருக்கிறோம். இந்த முடிவை கர்த்தர் உங்களை என்ன செய்வார், தருவார். ஹல்லேலூயா. ஒரு மீட்பு பணியை கர்த்தர் தருவதற்காக நினைவு கொண்டிருக்கார் தேவ ஜனங்கள். ஞாபகம் கொள்ள வேண்டும். வாசிக்கலாம். இப்போ நீங்க எதிர்பார்க்கும் முடிவை அந்த முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருந்த நினைவுகளை அறிவேன். I know your plan. I know your thoughts. என்ன இதெல்லாம் கத்த சொல்கிறேன். நான் உங்கள் தாட்ஸ் நினைவுகளை நான் மைண்டில் வச்சுருக்கிறேன். உங்களை நீ என்ன எதிர்பார்க்குறீங்க அதை தர வேண்டுங்கிற நினைவுகளையும் நான் வைத்திருக்கேன், நான் அறிந்திருக்கிறேன் என்று கத்த சொல்கிறார். அவர்கள் தீமைக்கல்ல சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளை எல்லாம் பீஸ் ஆஃப் மைண்டில் இருக்கும்.
எல்லாம் பீஸாக இருக்கும், அதை பற்றி கவலைப்படாதீங்க என்று சொல்லி அருமையான வார்த்தை இஸ்ரேல் ஜனங்களுக்கு இதை நிறையவே கொடுக்கலாம். தேவன ஜனங்கள் இந்த வார்த்தையை நீ ஆழ்ந்து தியானிக்க வேண்டும். இந்த நினைத்திருக்கிற காரியம் என்ன அப்படின்னா, நான் இதை சுருக்கமாக எழுதிருக்கிறேன். God is responding youன்னு சொல்லி அர்த்தம். God is responding you அப்படின்னு அர்த்தம். கர்த்தரின் பதில் உங்களுக்கு கொடுக்குறாருன்னு அர்த்தம். கர்த்தர் வாழ்க்கையிலே தலையிடுறான்னு அர்த்தம். கர்த்தர் உங்கள் காரியங்களை நினைத்திருக்கிறான்னு சொன்னார், அது பேர் என்ன? God is responding you. அவர் நினைத்திருக்கிற பிரகாரம் உங்கள் வாழ்க்கையை தலையிட்டு ஒரு காரியத்தை செய்கிறாருன்னு சொன்னால் God ரெஸ்பாண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாருன்னு அர்த்தம். கர்த்தர் அந்த காரியத்தை தலையிடான்னு அர்த்தம். இதோட சூழ்நிலை என்ன ஆகும் தெரியுமா? அந்த ரெஸ்பாண்டேஷன் எப்படி இருக்குன்னா, ரிசல்ட்டு அடுத்த ஸ்டேட்டஸ் அப்டேட் பண்ணணும். நீங்கள் எந்த படி இருந்தீங்களோ அதுக்கு அடுத்த படி நினைச்சது அனைத்து செல்லும். அதாவது இன்னும் தமிழில் இந்த வார்த்தைகள் தெளிவாக அதாவது கர்த்தர் நினைத்திருக்கிறார், நம்மளை கொண்டு நினைவுகளை கொண்டு அவர் நினைவாகவே இருக்கிறார், நம்மளை கொண்டு நினைவுகளை குறித்து அவர் நினைவாக இருக்கிறான்னு சொல்லி தான் இந்த வசனம் சொல்லுது. கர்த்தர் நினைத்திருக்கிறது எதை நினைத்திருக்காருன்னா, நம்மளை கொண்டு உள்ள காரியங்கள் குறித்து நினைவுகளை அவர் நினைவாக இருக்கிறான்னு சொல்லுது. அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, சீக்கிரமாகவே அவற்றிலிருந்து வர்ற பதிலை தான் அந்த நினைவுகள் வெளிப்படுத்துகிறத பார்க்கிறோம். கர்த்தர் வசனம் சோத்திரம்ன்றதாக. அப்போ கர்த்தர் நம்ம நினைவாக இருக்கிறத எப்படி நம்ம ஏற்றுக்கொள்ள முடியும், எப்படி அதை அக்செப்ட் பண்ணணும்னா, அவற்றிலிருந்து என்ன வரும்? ஒரு பதில் வரும், ஒரு ரெஸ்பாண்ட் வரும். அப்போ கர்த்தர் நம்ம குறித்து நினைவாக இருக்கணும். உங்கள் வாழ்க்கையை நினைச்சு பாருங்க, நிறைய இடத்துல கர்த்தருக்கு வந்து பதிலை கர்த்தர் நினைத்திருக்கிறார், அதனாலே நமக்கு பதில் கொடுத்துருக்காரு சொல்லி நம்ம ஏற்றுக்கொண்டதில்லை. கர்த்தர் பதில் கொடுத்துருக்கா, என் ஜபத்துக்கு பதில் கிடைச்சு அப்படிதான் நினைச்சிருப்பீங்க. அது மாத்திரமல்ல, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த நினைவுகளே நினைச்சிருக்காவ he reminded. அதை ஞாபகப்படுத்தினாலே நம்மளுக்கு என்ன வந்துடும்? கீழே பூமியில் என்ன வந்துடும்? ஒரு ரெஸ்பாண்ட் வந்து, ஒரு பதில் வந்து, ஒரு அக்னாலஜ்மெண்ட் வந்துடும். இங்கே கர்த்தராக தான் செய்தார். இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஒரு ரெஸ்பாண்ட் பண்ணிட்டார். அது எப்படி அப்படின்னா, அவர் அங்கே சந்திக்கிற இடமா, அதாவது தேவன் உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறாரு அப்படின்னா அவர் உங்களை சந்திக்கிறான்னு சொல்லி அர்த்தம். தேவவசம் சோத்திரம் உண்டாதாக. கர்த்தர் உங்களை சந்திக்கிறார், ஒரு அக்னாலஜ்மெண்ட் கொடுக்குறார், ஒரு ரெசிஸ்டன்ஸ் கொடுக்குறார், அவரை சந்திக்கிறான்னு சொல்றாரு. அப்போ கர்த்தர் உங்களை நினைத்திருக்கிறான்னு சொல்லி அர்த்தம். நீங்கள் எதிர்பார்க்க முடியவே அவர் தர முடியாது, அவர் சந்திக்க முடியாது இறங்கி இருக்கிறார். அதுதான் கர்த்தர் உங்களுக்கு நினைவுகளை கொடுத்து நினைவாகவே இருக்கிறார். அது இல்லை தீமைக்கு எதுவாக சமானத்துக்கு எதுவாக இருக்குன்னு சொல்லி தேவனுக்கு வெளிப்படுத்துகிறார். கர்த்தர் சோத்திரம் உள்ளதாக. ஆகையால் இங்கே நம்ம நினைத்திருக்கிற காரியத்தை பற்றி நம்ம அறிந்து கொள்ள வேண்டாம். கர்த்தர் நமக்கு ஒரு பதில் தருகிறன்னு சொன்னார், கர்த்தர் நமக்கு ரெஸ்பாண்ட் தருகிறார். கர்த்தர் நம்ம என்ன செய்திருக்கிறார்? நினைத்திருக்கிறார். நம்ம காரியத்தை குறித்து நினைத்திருக்கிறார். ஒருபோதும் அதை கவலைப்பட வேண்டாம். அவர் அக்னாலஜ்மெண்ட் வந்துச்சு அப்படின்னா, ஒரு ரெஸ்பாண்ட் வந்துச்சு அப்படின்னா கர்த்தர் நம்மளை சந்திக்க போகிறார் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதனால கர்த்தர் நம்மளை எப்போவே நம்மளை குறித்து நினைத்திருக்கிறான்னு சொல்லி அர்த்தம். தேவனுக்கு சந்தோஷம் உள்ளதாக. நாம் நிறைய நாள் இப்படி பார்க்குறோம். கர்த்தர் நம்ம கொடுத்த நினைவுகளை, கர்த்தர் நம்ம குறித்தவங்க நினைவுகளை, அது நம்மளோட நினைவுகளில் அவருடைய நினைவுகளே நம்ம வாழ்க்கையை நிறைவேறணும்னு சொல்லி நினைத்திருக்கிறோம். அவர் நம்ம கொடுத்து நடத்துகிற நினைவுகளை நம்ம என்ன அறிந்து பார்த்துருக்கோமா? நம்மளை குறித்து அவர் என்ன நினைச்சிருக்கிறார் அப்படின்னு நமக்கு எதாவது தெரியுமா? ஏதோ ஒரு சில வார்த்தைகளை வச்சு நம்ம புரிஞ்சுக்கணும். கர்த்தர் நம்ம வைத்து தான் போகிறார், கர்த்தர் அமைப்புடன் நடத்த போகிறார், இப்படின்னு நம்ம ஒரு சில வார்த்தை புரிஞ்சுக்கொள்கிறோம். ஆனால் உண்மையிலேயே கர்த்தர் நம்ம கொடுத்த நினைவுகள் என்ன நமக்கு தெரியாது. ஆனால் வேதாந்தர் வாசிக்க சில குறிப்புகளை கொண்டு கர்த்தரை நம்மளை கொண்டு நடத்திருக்கிறான்னு சொல்லி நம்ம என்ன செஞ்சுக்கலாம்? அறிந்து கொள்ளலாம். இங்கே கர்த்தர் ஒரு ஆளை குறித்து அவருடைய அந்த ஆளை எப்படி நிறைவேற்ற வேண்டும், அந்த ஆள் மூலமாய் ஜனங்களுக்கு என்ன நன்மை சேர வேண்டும் சொல்லி ஒரு 5 நினைவுகள் நினைத்ததாகவும் அதை நிறைவேற்றி வந்தார் என்று சொல்லி ஒரு குறிப்பு, ஒரு ஆவிக்குரிய குறிப்பை நாம் வேதாந்தத்தில் வாசிக்கிறோம். அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சலாம் கர்த்தர் நம்ம இந்த மாதிரி நினைவுகளை தான் நம்மளை கொண்டு இருக்கிறாருன்னு சொல்லி. அப்போ நம்மளை கொண்டு ஒரு 5 குறிப்பு, நிறைய குறிப்பு இருக்கலாம், ஒரு 5 குறிப்பு வேதாந்தத்தில் நம்ம வெளிப்பட்ட பிரகாரம் நம்ம இப்போ பார்க்குறோம். வாசிக்கலாம். லூக்கா 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிங்க. லூக்கா 1:70. லூக்கா 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கர்த்தர் தம்முடைய பரிசுத்த உடன்படிக்கை நினைவுபடுத்தி அவர் செய்த காரியம். அப்போ அந்த நினைவுள்ள உள்ள காரியம் என்ன, அந்த உடன்படிக்கை உள்ள நினைவுள்ள என்ன பின்வரும் பாருங்க. 5 விதமான காரியங்கள் இருக்கு, வாசிக்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டுங்க, கர்த்தர் நம்ம கொடுத்த நினைவுகளை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த பகுதியில் கர்த்தர் நம்ம கொடுத்த நினைவுகளை கொண்டு அங்கேயும் தேட வேண்டாம். ஒரு 5 பாயிண்ட் இருக்குது, நிறைய பாயிண்ட் இருக்குது. அது 5 பாயிண்ட் ஈஸியாக கொண்டு வரணும். சத்துக்குள்ளதும் வரும். என்ன செய்வா? இந்த பூமியிலே நிச்சயமாக விடுதலை கொடுப்பா. ஹல்லேலூயா. முதல் பாயிண்ட் என்னங்க? சத்துக்குள்ள நமக்கு விடுதலை கொடுப்பா. அது தேவன் நம்ம நினைவுல ஒன்று. 2வது பாயிண்ட், ஹல்லேலூயா. 2வது பாயிண்ட்,
நம் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் பயம் இல்லாமல் நீதியும் பரிசுத்தையும் வழங்குறதுக்கு அவர் நினைவில் செய்கிறார் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நீதியும் பரிசுத்தம் நமக்கு எப்பவும் தேவனிடத்திலே உண்டு. இது அவருடைய நினைவா இருக்கிறது. தேவ பிள்ளைகளை நல்லா புரிஞ்சுக்கோங்க. தன் பரிசுத்த உடன்படித்தை நினைவுபடுத்தி தான் இந்த காரியத்தை சொல்ல வருகிறார். சத்துக்களுக்கு நமக்கு விடுதலை உண்டு. ஹல்லேலூயா. ரெண்டாவது, நமக்கு ஒரு நீதி பரிசுத்தம் நமக்கு உண்டு. பயம் இல்லாமல் அந்த ஊழியம் செய்ய முடியாது. சில கருத்து நமக்கு ஒரு காரியத்தை வைத்திருக்கிறார். அதை பாருங்க, பயம் இல்லாமல் அப்படிங்கிற காரியம் இருக்கும். பயம் இல்லாமல் வாசிங்க. நாளெல்லாம் பயம் இல்லாமல் எனக்கு முன்பாக பரிசுத்தோடும் நீதியோடும் எனக்கு ஊழியத்தை கட்டளையிடுவேன். ஹல்லேலூயா. இதெல்லாம் தேவனுடைய நினைவுல இருக்குங்க. நம்மளை குறித்து தேவனுடைய நினைவுல இருக்கு. என்னெல்லாம் இருக்குது? பரிசுத்தமும் நீதியா இருக்கிறதுலாம் கர்த்தர் நம்ம கொடுத்த நினைவுகள் இருக்குது. நம்ம என்ன செய்யறோம்? நம்மளோட நினைவுல போறோம். அவருக்கு பரிசுத்த நினைவுக்குள்ள போகாம அவர் வைத்திருக்கிற நினைவுகளை நம்ம நம்ம பிரயாசப்படாம நம்முடைய நினைவுகள் நிறைவாதா அப்படின்றது. கர்த்தர் நம்ம கொடுத்த நினைவுல பாருங்க, பரிசுத்த நீதியும் பயம் இல்லாமல் என்ன செய்யலாம்? ஊழியம் செய்ய ஒரு காரியம் கர்த்தர் நமக்கு வைத்திருக்கா. இது ரெண்டாவது காரியம். மூணாவது காரியம் வாசிங்க. மூணாவது காரியம் தமது ஜனத்தை சந்திக்க, ஹல்லேலூயா, சந்தித்து மீட்பை கொடுத்து, ஹல்லேலூயா. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாக. கர்த்தர் ஒரு இடத்துல ஒரு ஆளை சந்திக்கிறேன்னு சொன்னா அந்த இடத்துல என்ன உண்டு? மீட்பு உண்டு. ஹல்லேலூயா. என்ன இப்படி எடுத்துக்கோங்க. தேவனை மீட்க முடியாத கர்த்தர் உங்களை சந்திக்க வருவார். ஹல்லேலூயா. உங்களை பாவத்துக்கு மீட்க முடியாத கர்த்தர் உங்களை சந்திக்க வருகிறார். உங்களை சிக்கலிருந்து விடுவிக்க கர்த்தர் உங்களை சந்திக்க வருகிறார். கர்த்தர் உங்களை சந்திக்க ஆயத்தமாயிட்டானா உங்களுக்கு மீட்பு உண்டு. அந்த சகைக்கு என்ன பண்ணார்? என்ன செஞ்சார்? மரத்தில் சந்திச்சு வீட்டுக்கு கூப்பிட்டார். என்ன நடந்தது தெரியுமா? அங்கே அவனுக்கு ஒரு பெரிய மீட்பு அவருக்கு உண்டாயிடுச்சு. தேவ பிரசம் சோத்திரம் உண்டாதாக. அப்போ இது என்னது பாருங்க, கர்த்தர் ஆளை சந்திக்க ஆயத்தமாயிட்டார் அப்படின்னா அந்த இடத்துல மீட்புப்படியை கொடுக்குறதுக்காக கர்த்தர் செய்திருக்காருன்னு அர்த்தம். அப்போ தேவனுடைய நினைவுல என்ன இருக்கு பாருங்க, ஒருத்தர் மனுஷன் சேர்ந்து அவனை நினைச்சிடணும், ரெஸ்கியூ பண்ணணும், சேவ் பண்ணணும் அப்படின்றது இறைவன நினைவு நம்மளை குறித்து இருக்கு. ஹல்லேலூயா. என்ன அருமையான நினைவுகள் பாருங்க. ஒரு ஆத்மாவுக்கு கர்த்தர் பூமியிலே என்னென்ன செய்ய வச்சிருக்கிறார். அவன் எல்லா சத்துக்களுக்கும் விடுதலையாகவும் திட்டம் வச்சிருக்கிறார். நமக்கு சத்துக்களை கர்த்தர் வச்சிக்க மாட்டார். இயேசு பூமியில் போகும்போது சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இங்கே பரலோகத்தில் உனக்கு சத்துருக்கே கிடையாது. பூமியில் போகும்போது வரலாம், ஒரு சத்துருக்களை பாதமுடியாகிற வரைக்கும் உட்காரம் என்று சொல்லி ஆண்டவர் எங்க சொன்னார் சொல்லி தேவன் சொன்னார் சொல்லி பார்க்கணும்னு சொல்லி பார்க்கணும். கர்த்தர் சோத்திரம் உண்டாக. சத்துருக்களை பூமியில பாதமுடியாத வரைக்கும் என் வலது உட்காரு என்று சொல்லி அங்கே இயேசு தேவன் சொல்லலாம் பார்க்கணும். இதான் கர்த்தர் சோத்திரம் உண்டாக. அப்போ பாருங்க, இந்த சத்துருக்களுக்கு விடுதலாக தேவனுடைய திட்டமா இருக்குது. பரிசுத்த நீதியும் உள்ள தேவனுக்கு பயப்படாமல் ஊழியம் செய்வேன்னு சொல்லி தேவனுடைய திட்டமா இருக்குது. அவருடைய நினைவுல ஒன்றா இருக்குது. மூணாவது, நம்மளை சந்தித்து நம்ம மீட்கும்படியே அவர்கிட்ட இருக்குதுங்கிறத பார்க்கிறோம். நாலாவது வசனம், நாலாவது வாசிங்க. நம்மை பகைக்கிற யாவர் கைகளில் நின்றும் ரட்சிக்கும்படிக்கு. ஹல்லேலூயா. நமக்கு இன்னைக்கு எவ்வளோ பகைஞன். ஒன்று நம்ம உண்டாக்கிறோம் பகைஞனா, இல்லைன்னா அவங்க பகைஞன் ஆக்கி கொண்டு போயிடுறாங்க. அவ்வளோ கையில் இருந்த மனுஷியை ரட்சிக்க முடியாத தேவனோட நினைவு ஒன்று இருக்குது. ஹல்லேலூயா. தேவனுடைய சோத்திரம் உண்டாக. தேவன் நம்மளை எல்லாத்திலிருந்து பகைவனிலிருந்து ரட்சிக்கப்பட முடியாத நம்ம ஒரு திட்டம் கையில் வைத்திருக்கிறார். இதை நம்ம யோசிக்க வேண்டும். அதை நம்ம என்ன செய்ய வேண்டும்? அதை பின்பற்ற வேண்டும். இப்படி கர்த்தர் நம்மளை கொடுத்து ஒரு நினைவுகளை கர்த்தர் அங்கே வைத்திருக்கிறார். அஞ்சாவது பாயிண்ட் என்ன தெரியுமா? தமது மூலமாக அந்த வசந்த தாண்டி வந்து கடைசியாக சொல்கிறேன். தமது மூலமாக தீர்க்கதரிசி சொல்கிற வார்த்தைகள்லாம் நிறைவேறும்படியாக அவர் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். இந்த 5 காரியம் ஒரு மனுஷனுக்கு தேவன் நினைத்த ஒரு காரியமா. இதெல்லாம் யாருக்கு போச்சு தெரியுமா? அது அப்படியே நினைத்தள்ளி யோவான் சாமிக்கு தேவனை செஞ்சு கொடுத்தார். அந்த காரியம் நிறைவேறக்கூடிய ஒரு ரட்சணை கொம்பரை கர்த்தர் ஏற்படுத்தினார் சொல்லி அங்கே அவர் தகப்பன் அந்த பிள்ளையை ஆசீர்வதித்தா சொல்லி பார்க்கிறோம். தேவனுடைய சோத்திரம் உண்டாதாக. ஆகையால் தேவன் ஒரு மனுஷனுக்கு கொடுத்த நினைவுகளை நாம் இங்கே பார்க்கிறோம். அவருக்கு கர்த்தர் என்ன செய்கிறார்? எல்லா சத்துருக்கும் விடுதலை கொடுக்கக்கூடிய ஒரு காரியத்தை உண்டு பண்ணியிருக்கிறார். நீதி பரிசுத்து வைத்துக் கொண்டு பயமில்லாமல் ஒரு காரியத்தை செய்யத்தக்கதாக கர்த்தர் திடப்படுத்தியிருக்கிறார். மூன்றாவது காரியம், அதாவது ஒரு ஜனங்களை சந்தித்து மீட்கும்படி அவருக்கு கர்த்தர் கொடுக்கிறார்.
4வது தம்மை குறித்து வார்த்தைகளை தீர்க்கதரிசனமாக சொன்ன வார்த்தைகளை நிறைவேறத்தக்கதாய் கர்த்தர் நினைவுகளை கொண்டிருக்கிறார். 5வது பகைவன் கரத்திலிருந்து நமக்கு என்ன செய்கிறார்? ஒரு ரட்சிப்பை கற்றளிக்கிறார். இதெல்லாம் தேவன் வைத்த ஒரு நினைவுலாம். இதெல்லாம் நம்ம வாழ்க்கையிலே அவ்வப்போது செய்து கொண்டே வருகிறார். ஹல்லேலூயா. இதுதான் இந்த மாதிரி 5 திட்டம் தான். இனி பைபிளை படிச்சு பாருங்க. இந்த 5 திட்டமானது எல்லாத்தையும் செஞ்சிருக்கு. அப்படி ரொட்டேட்டிங்காக வரும். ஒவ்வொரு சூழ்நிலையில் இந்த 5ல் 1 நடக்கும். ஒவ்வொரு சூழ்நிலையில் நீ வேதாந்தம் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பரிசுத்தவான்களுக்கும் தேவன் இடைப்பட்ட காரியத்தை நீங்கள் சிந்தித்தானால் அல்லது தியானித்தானால் இந்த 5ல் 1 நடந்து கொண்டே தான் இருக்கும் அவங்க வாழ்க்கையில். அதுதான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நடந்தது. உங்களுக்கு பற்றி எனக்கு தெரியும். இந்த சிறைப்பை வெளியே கொண்டு வந்து நீங்கள் நினச்சிருக்கீங்க அதை மீட்கும் பண்ணி நான் தாரேன். அவங்க சந்திக்கிறதுனால மீட்கும் பண்ணி அவங்க தாரேன். என் வார்த்தத்தை நிறைவேற்ற முடியாது தீர்க்கதரிசனமாக சொன்ன வார்த்தை நிறைவேற்ற முடியாது நான் நினைவு கொண்டிருக்கிறேன். குறிப்பாக உங்கள் சத்துருக்கள் கையில் விடுதலை கொடுக்கணும் ஆயத்தம் பண்ணுறேன். உனக்கும் நீதி தருப்புறம் பசு தரும் பயம் இல்லாமல் என்ன செய்யலாம்? ஊழிய செய்யலாம். அப்புறம் அவங்க பகையின் கரங்கள்லேருந்து உன்னை என்ன செய்ய போகிறேன்? ரசிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இதே சப்ஜெக்ட் தான் எல்லா இடத்துலையும் தேவன் தம் நினைவில் வைத்துக்கொண்டு ஒரு மனிதனை நினைத்து கொண்டு அந்த மனிதனை காப்பாற்றுவதை பார்க்கிறோம். கர்த்தர் சோத்திரம் உண்டாக இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் கர்த்தர் அந்த மனுஷனுக்குள்ள கொண்ட நினைவுகளை அவர் அந்த நினைவுகளை நினைத்தருளி அவர்களுக்கு என்ன செய்கிறார்? அங்கே அவர் செயல்படுத்துகிறாருன்னு சொல்லி தேவன் நாட்டு திருவிழப்பட்டுகிறார். அது அந்த 5 பாயிண்ட் நீங்கள் எப்போ ஞாபகம் வச்சுக்கீங்க. உங்களை குறித்து கர்த்தர் எப்போ ஒரு மீட்பு படியை நினைவிலே வைத்திருக்கிறார். உங்களை குறித்து எப்போ ரட்சிக்கிற படியை கர்த்தர் அவர் நினைவில் வைத்திருக்கிறார். உங்களை குறித்து எப்போ பரிசுத்த நீதியும் நீங்கள் உங்களுக்கு கொடுக்க முடியாத கர்த்தரை செய்கிறார். அவர் நினைவில் வைத்திருக்கிறார். உங்களை குறித்து எல்லா சத்துருக்கும் விடுதலை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி உங்களுக்கு நினைவு வைத்திருக்கிறார். உங்களுக்கு கொடுத்த தீர்க்கதரிசனம் நிறைவேற முடியாது அவர் நினைவு வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இதெல்லாம் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த நினைவுலாம். இது நிச்சயமா நடக்கும். ஹல்லேலூயா. அதை அவர் கொண்டு நினைவு கொண்டே வருகிறார். ஒரு நாள் கூட அவர் தவறுனதில்லை. நீங்கள் எங்கேயாவது கொண்டு இதுக்கு அந்த 5 காரியத்துக்கு மாறாக நடக்கும்போது இந்த காரியத்தை செய்து மறுபடியும் என்ன செய்கிறார்? அவர் தன்னுடைய சித்தத்துக்குள்ளவங்களே அழைத்து வருகிறார். தேவனுடைய சோத்திரம் உள்ளதாக இப்படி ஒரு 5-6 காரியம் பார்ப்போம். இந்த சில பரிசுத்தவான்களோட தேவன் அதாவது இந்த மாதிரி சிக்கலை மாட்டும் போது தேவன் இடைப்பட்டு இந்த அவங்களை குறித்துள்ள இந்த 5 பாயிண்ட் நினைவுகளை அங்கே நடப்பித்து என்ன செஞ்சார்? அவர் அங்கே தன்னுடைய நினைவுகளை அவர் உறுதிப்படுத்தி அவர் ரெஸ்பாண்ட் பண்ணினார். குறிப்பாக பதில் கொடுத்தார். விசேஷமாக ஒரு ஸ்டேட்டஸ்லேருந்து அவர் அங்கே அவர்களை மாற்றினார் சொல்லி நான் வேதாந்தத்தில் உதாரணமாக பார்ப்போம். அதாவது எப்போவுமே தேவன் தன்னுடைய ஒரு மனுஷனுக்கு அவன் குறித்த நினைவுகளை அவன் நினைத்திருந்தாங்கிறதுக்காக ரெஸ்பாண்ட் பண்ணுறான். அந்த ரெஸ்பாண்ட் பண்ணுறது தான் 5 காரியம். ஒரு நீதி பரிசுத்தமும் கொடுத்துருவார், ஒரு விடுதலையும் கொடுத்துருவார், ஒரு ரட்சிப்பு பணியும் கொடுத்துருப்பார், ஒரு மீட்பு பணியை கொடுத்துருவார். கர்த்தருக்கு வாக்குத்தத்தை என்பவர் தீர்க்கதரிசனமாக வாக்குத்தத்தை நிறைவேற்றுவார். இதெல்லாம் தேவனுக்கு கிடக்கிற பெற்றுக்கொள்ள நாம் ரெஸ்பான்ஸ் ஆகும். அது வந்து என்ன தெரியுதுன்னா, ஆகா நம்மளை கொடுத்துருந்த அந்த நினைவில் அவர் நினைவு பண்ணிட்டார், அதனால ரெஸ்பாண்ட் கொடுக்குறாங்க. அதனால் நாம் இப்போ அடுத்த ஸ்டேஜில் செய்கிறோம், போகிறோம், இன்னொரு ஸ்டேட்டஸ் வாழ்க்கையிலே அப்டேட் ஆகிறோம் அப்படிங்கிற சந்தோஷம் நீங்கள் காணப்படுறோம். தேவசம் சூத்திரம் உண்டாக நம்ம இந்த மாதிரி மட்டுமாய் கர்த்தர் நம்ம அப்படி நினைத்ததுனால தான் இந்த ஸ்டேட்டஸ் வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த பணிக்கு நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படின்னா, இந்த 5 இது நம்ம கொடுத்து ஒவ்வொரு ஸ்டேஜையும் கர்த்தர் செய்கிறார். ஒவ்வொரு ஈவெண்ட்லையும் ஒவ்வொரு ஃபேஸ்லையும் கர்த்தர் இந்த மாதிரி செய்கிறார். ஒரு 5 காரியத்தை நடப்பி தன் நினைவுகளை நம்மளை கொண்டு உள்ள நினைவுகளை நடப்பித்து தான் கர்த்தர் இம்மட்டுமா இந்த ஸ்டேட்டஸ் அழைச்சி வந்திருக்கிறார். இன்னும் நடப்பிப்பார், இன்னும் உயர்ந்த ஸ்டேட்டஸை கர்த்தர் நமக்கு தருவாராக. ஆமென். ஹல்லேலூயா. இப்போ வேதாந்தத்திலே இந்த பிரகாரமாக எப்படி அந்த பரிசுத்தவான்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணார், எப்படி அவங்க காரியத்தை வெளித்தொல்லி அவங்களை ஆசீர்வதித்தார், எப்படி அவர்களுக்கு அந்த அக்னாலஜ்மெண்ட் கொடுத்து ஒரு ஸ்டேட்டஸை எப்படி மாற்றினார், எப்படி அவங்களுக்கு நினைத்து அவங்களுக்கு சமான் சேர்ந்து மாற்றினார்னு சொல்லி நம்ம வேகமாக ஒரு 5 காரியத்தை வாசிப்போம். முதலாவது வாசிங்க, இது எல்லாரும் தெரிஞ்ச வசனம் தான். சங்கீதம் 115ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 115:12. கர்த்தர் வைத்திருக்கிறார் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஃபர்ஸ்ட் பிளெஸ்ட். தம்முடைய நினைவுகளை உங்கள் மேலே அவர் நிறைவாக செய்யும்போது முதல்ல என்ன செய்கிறார்? அவரை ஆசீர்வதிக்கிறார். அவர் உங்களை குறித்து இந்த 5 காரியம் நிறைவேறத்தக்கதாக கர்த்தர் உங்களை என்ன செய்கிறார்? அவர் ஆசீர்வதிக்கிறார். இது என்ன தெரியுமா? உங்களை மீட்பு பண்ணி கொடுக்கறதுக்காகவும், உங்களை ரட்சிப்பு கொடுக்கறதுக்காகவும், நீதி பரிசுத்து கொடுக்கறதுக்காகவும், உங்களுக்கு விடுதலை கொடுக்க முடியாவும், உங்களுக்கு தீர்க்கதரிசனம் ஒரு வார்த்தையை நிறைவேற முடியாவும் ஃபர்ஸ்ட் கர்த்தர் உங்களை என்ன செய்கிறாரு? அந்த காரியத்தை நினைவு பண்ணி என்ன செய்கிறார்? ஃபர்ஸ்ட் ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. வாசிக்கிறார். கர்த்தர் நினைத்திருக்கிறார், ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார், ஜனங்களை ஆசீர்வதிப்பார், விசுவாச குடும்பத்தை ஆசீர்வதிப்பார் சொல்லி அர்த்தம்.
ஆரோன் குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறார், ஊழியர் குடும்பத்தையும் அவர் ஆசீர்வதிக்கிறார் சொல்லி அர்த்தம். அடுத்தது கர்த்தருக்கு பயப்படுற பெரியோர் சிறியோரும் அவர் ஆசீர்வதிப்பார். இப்படி சிறியோரும் பெரியோரையும் ஜனங்களையும் விசுவாச ஜனையும் ஊழியர் குடும்பத்தையும் அவர் நிச்சயமும் நினைத்தொள்ளி ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. ஏன்னா அவருடைய திட்டமானது என்ன இருக்கு, அவர் நினைவில் என்ன இருக்குன்னா, இவர் ரட்சிக்கப்பட வேண்டும், இவன் மீட்கப்பட வேண்டும், இவன் விடுதலை பெற வேண்டும், இவன் நீதி பரிசுத்தப்பட்டு பயன்படாமல் என்ற ஊழியத்தை செய்ய வேண்டும், அவனுக்கு தீர்க்கதரிசனமா நான் சொன்ன வார்த்தைகள் நிறைவேற வேண்டும். அதுக்கு ஃபர்ஸ்ட் நான் என்ன செய்யணும், இதெல்லாம் நினைத்தள்ளி ஒரு ரெஸ்பாண்ட் ஒன்று பண்ணணும். எப்படி பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அவனை ஐ ஷுட் பிளஸ் ஹிம், அவனை கர்த்தர் அதை ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. தேவனுக்கு ஸ்தோத்திரம் இல்லாத எனக்கு ஒவ்வொரு ஆசீர்வாதம் நான் நினைக்கிற காரியம் என்னமா, அப்பாடி பரலோகத்துல என்ன ஒரு ரெஸ்பாண்ட் வந்துச்சு, கர்த்தர் என்னை நினைத்திருக்கிறார், என்னை கைவிடவில்லை, என்ன நினைத்திருக்கிறார் அப்படின்னா நம்முடைய ஒவ்வொரு உயர்வுக்கும் நாம் யோசிக்கணும். கர்த்தர் நம்மளை நினைத்திருக்கிறார். பிள்ளைகள் கிளாஸில் ஃபஸ்ட்டு வந்துச்சுன்னா ஃபஸ்ட் என்ன யோசிக்கணும், நான் படித்தாலும் வந்து யோசிக்கக்கூடாது, கர்த்தர் நம்ம நினைத்திருக்கிறனாலே இந்த ஆசீர்வாதம் உண்டாகிட்டு சொல்லி நடக்கணும். ஹல்லேலூயா. போன தடவை மாதத்தோட கூட எடுத்துட்டோம்னா எப்படியாலும் உண்டாச்சு அர்த்தம். கர்த்தர் ஒன்று நினைச்சதுனாலே அந்த ரெஸ்பாண்ட் தான் என்னது, அந்த பிளஸ்ஸிங். கர்த்தர் சோத்திரம் உண்டாத கிருபாவுக்கு 2 மார்க்கு வேணும் ஐயா, ஃபஸ்ட் ரேங்க் 2 மார்க் வேணும் அப்படின்னா ஒரு பொண்ணு வேகமாக அது ஈக்குவலாக வந்துச்சு, அதனால் நான் கன்சீவ் கூட ஃபஸ்ட் ரேங்க் எடுத்துருக்கிறேன், இந்த இடம் போச்சுன்னா நான் சரி நீ போனதோட மார்க் நல்லா தான் எடுத்துருப்பேன், ஏன் ஃபஸ்ட் ரேங்க் எதிர்பார்க்குறேன், ஒரு ரேங்க் என்ன பண்ணால் என்னப்பா அப்படின்னேன். இல்லை நான் கன்சீவ் கூட எடுத்துருக்கிறேன், அதை விடக்கூடாது அப்படின்னு. நான் அவனை சரி நீ போ, கர்த்தர் உனக்கு ஆதரவாக செய்வார் அப்படின்னு சொல்லி நான் அன்றைக்கி ஸ்கூல் போக சொன்னேன். கர்த்தர் எனக்கு நினைவுபடுத்தினான். அவனை கொடுத்த நினைவு என் நினைவில் எப்போ உண்டு, அவன் வெற்றி சிறக்க பண்ண வேண்டியன்னு சொன்னான். ஹல்லேலூயா. அப்போ நான் சொன்னேன், ஒன்றும் பயப்படாதப்பா, 2 மார்க் வித்தியாசத்தில் நீ அந்த பொண்ணு தோக்கடிப்பேன், நீ ஃபஸ்ட் டைம் வந்துடுவேன் சொல்லி சொன்னேன். கர்த்தருக்கு சோத்திரம் உண்டாங்க. அதே போல் அன்றைக்கி அவன் ஃபஸ்ட் டைம் டிக்ளேர் பண்ணிட்டான். மறுநாள் காலையில் அது ஏதோ மார்க்கு குழப்பமாகி கடைசியில் இப்போ 2 பேரும் ஃபஸ்ட் டைம் ஒர்க் இருக்க செய்தார். ஹல்லேலூயா. இவனை ஃபஸ்ட் டைம் இருக்க செய்தார். கர்த்தர் அவனை நினைத்திருக்கிறார், ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. உங்களை குறித்த நினைவை அவர் நினைவுபடுத்த முடியாது, எப்பவும் அவர் திட்டம் கொண்டிருக்கிறார். அதனால் கர்த்தர் ஒரு காரியத்தை நினைத்திருந்தாலும் சரி நிச்சயமாக அவர் செய்து கொடுப்பார். அதனால் இது ஒரு ரெஸ்பாண்ட். உங்களுக்கு கர்த்தர் ஆசீர்வாதம் கொடுக்காருன்னா அது என்னது, தேவனிலிருந்து அவர் நினைத்திருக்கிறதுக்காக ஒரு ரெஸ்பாண்ட், ஒரு பதில் கர்த்தர் ஆசை செய்து அழைத்து கொண்டு போவார். ஹல்லேலூயா. அதனால் முதலாவது கர்த்தர் நினைத்தள்ளி உங்களை ஆசீர்வதிக்கிறார். தேவனுக்கு ஸ்தோத்திரம் இல்லாத 2வது காரியம், உங்கள் ஜபங்களை கர்த்தர் நினைத்தள்ளி பதில் கொடுப்பார். நினைத்தொழி உங்களுக்கு அவர் தேவனுடைய திட்டத்தை உங்கள் மத்தியில் அவர் நிறைவேற்றதுக்கு முதல்ல உங்கள் ஜபத்துக்கு என்ன செய்வார், அவர் நிச்சயமாய் ஒரு ரெஸ்பாண்ட், ஒரு பதிலை கொடுப்பார். அதை அப்படியே விட்டு போல நீங்கள் நினச்சிட்டு இந்த ஜபம்லாம் எதாவது கேட்கல போலுக்கு நமக்குலாம் வரல, நிச்சயமாக நீங்கள் பண்ண ஜபத்துக்கு கர்த்தர் ஒரு நாள் என்ன செய்வார், அதை ரெஸ்பாண்ட் பண்ணுவார். ஹி வில் ரெஸ்பாண்ட் யூ பிகாஸ் ஒரு பிளான்ஸ் எல்லாம் கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறார், அவர் தாட்ஸில் வைத்திருக்கார். ஹி இஸ் ரிமெம்பரிங் யுவர் பிளான்ஸ். அவர் உங்களுக்கு தாட்ஸ் என்ன செய்கிறார், he is remembering your thoughts, you are remembering your plans on his thoughts என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாக. ஆதியாகமம் 30:22 வசனம் வாசிக்கும் போது அங்கே ராகேல் பண்ண ஜபத்தை கர்த்தர் நினைத்தொள்ளி அவளை கடாட்சித்தார், அவளை ஆசீர்வதித்தார். வாசிக்கலாம். தேவன் ராகேல் நினைத்தொள்ளினார். அடுத்த வசனம் வாசிங்க. தேவன் செவி கொடுத்து செவி கொடுத்து என்று சொன்னால் அங்கே ஜபம் ஏற்கப்பட்டது சொல்லி அர்த்தம். தேவனிடம் கேட்டான்னு சொல்லி அர்த்தம். தேவனிடம் விண்ணப்பித்திருக்கான்னு சொல்லி அர்த்தம். அதுக்கு கர்த்தர் என்ன செஞ்சா, ரெஸ்பாண்ட் பண்ண, செவி கொடுத்தார். அவளை குறித்த திட்டம் நிறைவேற முடியாது, அவளை குறித்த நினைவுகள் நிறைவேற முடியாது, அவள் எதிர்பார்க்க முடியும், அவளுக்கு கொடுக்க முடியாது. விசேஷமாய் அது சமானத்தெல்லாம் மாற்றி தர முடியாது, நினைவுகளை கொண்டு வர முடியாது. ஒரு ரெஸ்பாண்டை கொடுத்தா அதுதான் ஃபர்ஸ்ட் ஜபத்தை கேட்டதுக்கு அர்த்தம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாக. நம்மளுடைய ஜபங்கள்லாம் தேவனுடைய திருப்தியில் இருக்கு. நம்மளோட கண்ணீரில் உள்ள ஜபம்லாம் தேவனிலே அவரோட திருப்தியில் பாக்கெட்டில் போட்டு வச்சுருக்கிறார். எப்போலாம் யூஸ் பண்ணுவாங்க, பெரிய அடிக்கடி சொல்லுவாங்க. ஒரு ஆபத்தில் போயிட்டு இருக்கிறோம், ஒரு சின்ன ஆக்சிடென்ட் வருவாங்க, இயேசுவே அப்படின்னு கத்துறோம், நம்ம பாதுகாக்கப்படுறோம். நீ அப்போ கூப்பிட்டதுனால நீ என்ன செய்யலை, பாதுகாக்கப்படலை. முன்னாடி ஒரு ஜபம் என்ன செஞ்சுருக்கோம், அதே நான் போகும்போது வரும்போது என்னை பார்த்து கொள்ளுங்க ஜபம், அந்த ஜபம் அந்த அதில் கிரியை செஞ்சுருக்கோம். நமக்கு தெரியாது எந்த ஜபமோ எப்போ நம்மளை பாதுகாத்துன்னு நமக்கு தெரியாது. ஹல்லேலூயா. அப்போ ஒரு ஆபத்தில் கர்த்தர் பாதுகாக்கிறார் அப்படின்னா அது அன்னை காலை பண்ண ஜபம் மாத்திரமல்ல, முன்னாடி பண்ண ஜபம் என்ன செஞ்சிருக்கோம், அது அங்கே கேட்கப்பட்டு ரெஸ்பாண்ட் ஆகிருக்கும்.
கர்த்தர் உங்களுக்கு நினைவில் அவர் என்ன செய்கிறார், நினைத்திருக்கிறார். அதனால டக்குனு சேவ் பண்ணிட்டார். நான் முதல்ல சொல்கிறோம்ல, அந்த 5 காரியம் ரிப்பீட்டடாக வாழ்க்கை நடக்கும். சேவிங், அதாவது ரெஸ்கியூ நடக்கும், ஒரு விடுதலை, ஒரு ஃப்ரீடம் நடக்கும், ஒரு நீதி, ஒரு ரைட்னஸ், ஒரு பரிசுத்தமும் மத்தியில் நடக்கும். வாக்குறுதி நிறைவேற ஒரு காரியம் நடக்கும். பகைங்கிற காரியங்களிலே இருந்து உங்களுக்கு என்ன கிடைக்கும், உங்களுக்கு அதாவது ரட்சிப்பு, ஒரு சால்வேஷன் கிடைக்கும். அவங்க கையில் சிட்டி போல அப்படிங்க கர்த்தர் ரட்சிப்பா. இது மாற்றி மாற்றி நடக்கும். இங்கே பாருங்க, இங்கே அதுக்கு என்ன செய்கிற ஆரம்பம், அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ண முடியாது. அவங்க முதல்ல ஜபத்தை கேட்பார். நம்முடைய ஜபம் எல்லாம் கர்த்தர் காரியங்கள், ஒவ்வொரு ஜபம் ஒன்று செய்யாது, வேஸ்டே ஆகாது. எல்லாம் கர்த்தர் கிருபையினாலே என்னைக்கா ஒரு நாள் அது ரெஸ்பாண்ட் ஆகும். நம்ம நினச்சிட்டு இருக்கோம் இந்த ஜபத்துக்கு இன்றைக்கே பதில் நினச்சிட்டு இல்லை. இதெல்லாம் என்ன செய்யும், அப்ளிகேஷன்ஸ் தானேங்க. அப்ளிகேஷன் மேலே போய் சேர்ந்துட்டு இருக்கோம். ஒவ்வொன்றா கியூ பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்யும், ரிலீஸ் ஆகிடும். தேவபசம் சோத்திரம் உண்டாக நீங்கள் பண்ணுற ஜபங்கள் ஒன்று என்ன செய்யாது, வேஸ்ட்டாக போகாது. எல்லாம் கர்த்தர் பார்வையிலிருந்து உங்களுக்கு, அவர் நினைவுலேருந்து உங்களுக்கு என்ன செய்யும், ஏற்ற வேலையில் அது ரெஸ்பாண்ட் ஆகும். திருப்பி உங்களுக்கு பதிலாக அனுப்பப்படும். ஹல்லேலூயா. சில நேரங்களில் டிலேயாக இருக்கும். சொன்ன தானியலுக்கு 3 வாரம் என்ன செஞ்சாங்க, டிலே ஆச்சு. சில ஆட்களுக்கு 3 நாள் ஆகும், 3 மாதம். அதை பற்றி கவலைப்படு. ஆனால் ரெஸ்பாண்ட் நிச்சயமாக நடக்கும். அது ரெஸ்பாண்ட் நடக்கும்போது நமக்கு தெரியும், தேவன் நம்மை நினைத்தல் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. லேயாள் எவ்வளோ நாள் ஜெயிச்சாருன்னு தெரியல, இல்லை எவ்வளோ நாளும் ஜெயிச்சாரு தெரியல. ஆனால் கர்த்தருங்க என்ன, ராகேல் எவ்வளோ நாள் ஜெயிச்சாரு தெரியல. ஆனால் கர்த்தர் அவங்களுக்கு செவி கொடுத்து பதில் கொடுத்து ரெஸ்பாண்ட் பண்ணி, நான் உன்னை நினைத்திருக்கிறேன், சமாதானம் வைத்திருக்கிறேன், கர்ப்பம் தெரிந்து கொள்ளுன்னு சொல்லி கர்த்தர் கட்டளையிட்டா. தேவபசம் சோத்திரம் உண்டாதாக இங்கே கர்த்தர் அவரோட ஜபத்தை கேட்டு அங்கே ரெஸ்பாண்ட் பண்ண சொல்லி பார்க்குறோம். அப்போ 2வது காரியம் அப்படின்னா, தேவன் தமிழ் நினைவுகளை உங்கள் மத்தியிலே நிறைவாக்குறதுக்கு அவர் ஃபர்ஸ்ட் கொடுக்குற ஆசீர்வாதம். 2வது அவர் ஜபத்தை கேட்குற ஒரு காரியம். 3வது காரியம், தேவபசம் சோத்திரம் உண்டாக உங்களுக்குள்ள நிந்தனையை அவர் நீக்கி போடுவார். உங்களுக்குள்ள அவமானத்தை கர்த்தர் நீக்கி போடுவார். எப்போ வாழ்க்கையில நிந்தை அவமானத்தை கர்த்தர் நீக்கி போடுவாரோ, அப்போ கர்த்தர் உங்களை சந்திக்க வந்துட்டார். அதாவது உங்களை குறித்த ஒரு தாட்சை அவர் நினைவு கொண்டுட்டார். நினைத்ததான் சொல்லிட்டு அர்த்தம். ஹல்லேலூயா. இவங்க மத்தியிலே நான் அவமானப்பட்டிருக்கிறேனே, இவங்க மத்தியிலே நான் தலை குனிஞ்சு நிற்கிறேனே, இவங்க மத்தியிலே நாம் எழுது பிரகாசம் நினைக்காதீங்க. கர்த்தர் உங்களை தலை நிமிர செய்கிறவர். ஹல்லேலூயா. எப்படிதான் கர்த்தர் செய்வார், தலைவர் செய்வார். தாவீதுக்கு பல ராஜாக்கள் என்ற கர்த்தரோட தலைவர் செய்தார். நிச்சயமா செய்வார். உங்க அவமானத்தை நீக்கி போடுவார், நீங்களே நீக்கி போடுவார். அது மூலமாக கர்த்தர் உங்களை நினைத்திருக்கிறார் காரியத்தை வெளிப்படுத்துவார், ரெஸ்பாண்ட் பண்ணுவார். வாசிக்கலாம் 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 12 வாசிக்கும் போது, இங்கே அன்னாள் அவருடைய இன்னொரு, அதாவது அவருடைய கணவனுடைய குழந்தையாவா அவங்களோட சேர்ந்துட்டு அவமானப்படுத்தினா சொல்லி பார்க்கிறோம். சரியான வார்த்தை தெரியல. வாசிக்க 1 சாமுவேல் 1:18. வாசிங்க 19 வாசிங்க. அறிந்தாள். ஆமென். ஹல்லேலூயா. ஒரு ஆண் பிள்ளை கட்டளை தேவன் கட்டளையிட்டார். அங்கே அண்ணாவுக்குள்ள நிந்தையை செய்தா, அவமானத்தை கர்த்தர் நீக்கி போட்டார். கர்த்தர் ஒரு ஆளை நினைச்சிட்டாருன்னா அவங்களுக்கு நினைவுகள் அவர் நினைத்து பார்த்துருக்கிற இந்த காரியத்தை அவர் ரெஸ்பாண்ட் பண்ண நினைச்சாருன்னா ஃபர்ஸ்ட் அவமானத்தையும் செய்வாங்க, நீக்கி போடுவார். அங்குள்ள காரியத்தை அவர் நிந்தையை நீக்கி போடுவார். நிறைய இடத்துல கடன் பிரச்சனை மூலமாக நிறைய அவமானப்பட்டிருக்கேன். ஆனால் இன்னைக்கு கர்த்தர் அந்த ஆட்கள்லாம் என்னை சந்திக்க முடியாது கற்றுக்கிட்டு செய்தார். அவங்களை என்னை சந்தித்ததுனாலே நான் அவமானம் நீங்கி போட்டதாக நினைக்கல. அவங்களை என்னை சந்திக்க வச்சு கர்த்தர் என்ன சந்திச்சார், என்னை நினைத்திருக்கிறார் என்கிறதை நான் அந்த அக்கௌண்ட் எடுத்துக்கொண்டேன். ஹல்லேலூயா. அவங்க என்னை வந்து இப்போ சந்திக்கிறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம், கர்த்தர் என்னை நினைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. என்ன குறித்த தாட்ஸ் அவர் நான் மைண்டில் எப்போ இருக்குது, ஓடிக்கொண்டே இருக்குது. ஹல்லேலூயா. அப்போ சந்திக்கிற நேரமாக இருக்க முடியாது. கர்த்தர் என்ன செய்கிறார், என்ன குறித்த காரியத்தை நாங்கள் நினைவுபடுத்தி எனக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறார். அப்போது நம்ம இந்த மாதிரி நினைக்கிறோம், சில நிந்தைகளை மட்டும் போகுது, நம்ம அவமானம் நின்று போகுது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா கர்த்தர் நினைத்திருக்காரு சொல்லி அர்த்தம். தேவபசம் சோத்திரம் இல்லாதாக நான் நிறைய இடங்களில் அப்படி ஒரு காரியத்தை நான் மாட்டியிருந்தேன். நான் கர்த்தர் என்ன சில எல்லாம் அந்த அவமானத்தை நம்ம விட்டு நீக்கி போட்டிருக்கிறேன். கர்த்தர் சோத்திரம் இல்லாதாக
ஒரு பணம் கட்டாமல் ரெண்டு தடவை என் வண்டியை எடுத்துகிட்டு போயிட்டாங்க. எனக்கு சமூகத்திரம் நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். பிள்ளைகளை நடத்தி பஸ்லேயே கூப்பிட்டு போயிட்டு வந்து கொண்டு வந்தேன். 40 நாள் நினச்சி வண்டியை என்னால் மீட்க முடியல. கொஞ்சம் அவமானமாக தான் இருந்தது. சில பேர் கேட்பான் வண்டி என்னாச்சுன்னு சொல்லிட்டு. சிலர்கிட்ட உண்மையை சொல்வேன், சில அப்படி விட சமாளித்து கொண்டு வருவேன். ஆனாலும் இப்போ கர்த்தர் என்ன செய்யறதுமா, எந்த மனுஷன் என் வண்டியை வச்சு போனாரோ அந்த மனுஷனாலே ஒரு தெய்வ காரியம் நிறைவேறவே அவனை மாற்றினார். ஹல்லேலூயா. எனக்கு சோத்திரம் இல்லாதாக நான் இப்போ இதுவரைக்கும் சொல்ல சாட்சியம் கூட சொல்கிறேன். அந்த ஆள் வேறு யாரும் இல்லை, இந்த பில்டிங் ஓனர் தான். ஹல்லேலூயா. ஒரு நாள் அவர்கிட்ட நான் அவமானப்பட்டேன். நீ கர்த்தர் அவர் மூலமாக எனக்கு ஒரு இடத்த கொடுத்துருக்கிறார். கர்த்தர் என்னை நினைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நிந்தையை நீக்கி போட்டார், அவமானத்தை நீக்கி போட்டார். நேற்று அவர் நான் வந்து ஒரு கடையில் பார்க்கும்போது எனக்கு ஒரு சந்தோஷம் உண்டாயிடுச்சு. என்ன, அவரும் அந்த காரியத்தை மறந்துட்டார். அவர் தெய்வ காரியத்துக்காக இடத்த கொடுத்துருக்கார். யோசித்து பாருங்க, யாராவது செய்வாங்களா? ஐ எம் த டிஃபால்டர் ஃபார் ஹிம். உங்களுக்கு தெரியாதுங்க, என் வண்டியை 1.5 மாதமாக அது முழுக்க சென்று இருந்துச்சு. 1.5 மாதமாக முழுக்க சென்று இருந்துச்சு. 1.5 மாதமாக இருந்துச்சு. 10 வருஷம் சோத்திரம் இல்லாத அப்படி அவர் வண்டி எடுத்துக்கொண்டு பணம் தரணும்னு சொல்லி வண்டி வச்சுக்கிட்டார். இன்றைக்கி அதே இடத்துல வண்டி நிற்கிது. எப்படி நிற்கிது? கர்த்தருங்க ஆலய செய்ய முடியாத வண்டி நிற்கிது. ஹல்லேலூயா. இதெல்லாம் உங்களுக்கு சொல்லாத சாட்சி. அப்பப்போ ரிலீஸ் பண்ணுவார். காதை வாங்கி வசனமாக வரும். தேவசம் சோத்திரம் இல்லாத கர்த்தர் இந்த மாதிரி நிறைய நிந்தைய அவமானத்தை நமக்கு நீக்கி போடுகிறார். அப்போ கர்த்தர் நினைத்திருக்கான்னு சொல்லி ஒரு ரெஸ்பாண்ட் வந்துச்சு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. தேவசம் சோத்திரம் என்னோட பிரயாசம் இல்லை, என்னோட காரியம் இல்லை. கர்த்தர் நினைத்ததுனால நான் தப்பிச்சேன். என்ன அவர் ரெஸ்கியூ பண்ணுறார், என்ன அவர் சேவ் பண்ணுறார், என்ன பகையர் கல்ல விழாவிடைக்கு என்னை சால்வேஷன் ரட்சிப்பு கொடுத்து என்ன சார் அலங்கரிக்கிறார், அலங்கரிக்கிறார். என் சத்துக்கு முன்னாடி ஒரு பந்தியை கொடுத்து என்ன சார் அவர் என்ன அபிஷேகம் பண்ணுகிறார். கர்த்தர் சோத்திரம் இல்லாத 3வது காரியம், அதாவது கர்த்தர் நினைத்திருக்காங்கிறதை நம்ம ரெஸ்பாண்ட் எப்படி பண்ணுவார் அப்படின்னா, எப்படி பண்ணுவார்? நம்ம நிந்தையை அவர் அவமானத்தை நீக்கி போடுவார். கர்த்தர் நினைத்திருக்கிறார், நம்மளுக்கு நினைவில் அவர் நினைவாக இருக்கிறார். அதை ரெஸ்பாண்ட் பண்ணுறதுக்கு 3வது அதுக்காக என்ன பண்ண ஃபஸ்ட்டு காரியம் நம்மளை ஆசிரியக்கிறது. 2வது நம்மளோட ஜபத்தை அவருக்கு நம்ம ஜபத்துக்கு அவர் பதில் கொடுக்குறது. 3வது நம்மளோட அவமானத்தை இந்தியாவை நீக்கி போடுறது. ஹல்லேலூயா. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. 4வது பாருங்க, ஒரு இக்கட்டிலிருந்து, அதாவது ஒரு நெருக்கத்திலிருந்து நம்மளை விடுவிக்கிறார். 2 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம் 23 வாசிக்கலாம். 2 ராஜாக்கள் 13:23. ஒரு இக்கட்டிலிருந்து, ஒரு நெருக்கத்திலிருந்து என்ன செய்கிற கர்த்தர் உங்களை அங்கே விடுவிப்பார். அப்போ தெரிஞ்சு போய்டும் கர்த்தர் கொடுத்த நினைவுகளை அவர் நினைக்க ஆரம்பிச்சிட்டாரு. அது ரெஸ்பாண்ட் கொடுக்க வராரு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். வாசிக்கலாம். சீரியா ராஜாட்ட போய் எல்லாம் மாட்டிட்டாங்க. என்ன மேலே வசனம் படிச்சோம்னா சீரியாவோட பேர் போட்டிருக்கோம். பேர் என்ன? அசைகள். வாசிங்க. அபிநந்த வசனம் வாசிங்க. 18 22. ஆசைகள்கிட்ட போய் இவங்க மாட்டிட்டாங்க. ஆமாம். ஆனாலும் கர்த்தர் செய்யல, அவங்கள என்ன செய்யலை, தள்ளி போடாமல், என்ன அவங்கள வந்து பகைக்காமல், அந்த சிரியா கிட்டேருந்து கர்த்தர் செய்ய அவங்கள மன இறங்கி செஞ்சார். அவங்களுக்கு ஒரு நினைத்தொல்லி காரியத்தை செஞ்சார். என்ன செஞ்சார் தெரியுமா? அந்த ராஜாவை இறக்க செய்து அவன் பையனை உண்டாக்கி, அவன் பையன் வந்து அவங்க பையன்றது ஃபுல்லாக திட செஞ்சான், வாங்கிட்டான். இது என்ன ஆகும் தெரியுமா? அதாவது இந்த இடத்துல என்ன அப்படின்னா, கர்த்தர் இழந்ததை கர்த்தர் திருப்பி கொடுப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஒரு ஆட்களே உங்களுக்கு காரியம் குறித்து நினைச்சிட்டார் அப்படின்னா அதுக்கு ரெஸ்பாண்ட் எப்படி பண்ணுவார் தெரியுமா? நீங்க இழந்து கூட திருப்பி கொடுப்பார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 29 வசனம் வாசித்து பாருங்க. 29 வாசிங்க. 29 அதே வாசிங்க. இப்போ பையன் யோகாஸ் என்ன பண்றான்? ஆசைகளோட யுத்தம் பண்ணி தன் தகப்பன யோகாசின் கையிலிருந்து பெற்றுக்கொண்ட எல்லா பட்டணங்களையும் அவன் பையன் கையில் இருந்து பிரகாசிலிருந்து திரும்ப பிடித்துக் கொண்ட. கர்த்தர் நினைத்ததுனாலே எழுந்து போனதை மறுபடியும் என்ன செஞ்சாம பெற்றுக்கொண்டான். எங்க தகப்பன இருந்து சொத்து வரல, எங்க நாத்தாடு சொத்து வரல, இந்த பாகம் சரியா பிரிக்கப்படலை, இடையே பொழுதுனால சொத்து வரல,
அண்ணன் அடிச்சுக்கிறோம் அக்கா ஒன்றும் குழப்படாங்க. இன்னைக்கு தான் நீங்கள் இழந்ததா ஸ்டேட்டஸ் இருக்கும். கர்த்தர் நினைத்தருள்வார். உங்களை குறித்த ஒரு திட்டம் அவர் அவனிச்சிருக்கார். இஸ் ரிமெம்பரிங் யுவர் பிளான்ஸ். இஸ் ரிமெம்பரிங் யுவர் பிளான்ஸ். அவர் நினைத்து கொண்டே இருக்கிறார். ஒரு நாள் ரெஸ்பாண்ட் பண்ணுவார் பாருங்க, இந்த இடத்தெல்லாம் திருப்பி நீங்க பெற்றுக்கொள்வீங்க. ஹalleluya. ஏன்னா உங்களை குறித்து உள்ள நினைவுகள் அவங்க எப்பவும் நினைவா இருக்கிறது. அது எதுவுமே தீமைக்கானதல்ல, சமானத்தோட இருக்குது. இந்த லேண்ட் நமக்கு கிடைக்கல, இந்த பணம் கிடைக்கல, இந்த சொத்து நமக்கு கிடைக்கல, நம்மளுடைய பறிபோச்சு நினைக்கவே நினைக்காதீங்க. அதெல்லாம் உங்களோட திட்டம், உங்களோட நினைவு, தேவனோட திட்ட பிரகாரம் அதை திருப்பி பெற்றுக்கொள்றதா. ஹalleluya. இங்க பையன் என்ன செஞ்சான், அவ்வளோத்தையும் தாவ பண்ணித்தவங்க எல்லாருக்கும் போய் அந்த அசீர் ராஜாட்டிருந்து வாங்கினதையும் அவர் பையனுக்கு வாங்கின சேர்த்து திரும்ப பெற்றுக்கொண்டார். ஏன்? அந்த பையனோட திறமையினால இல்லை, கர்த்தர் அவங்களே தம்முடைய ஸ்தானத்துக்கு தள்ளாமல் இருந்து நினைத்ததுனால, ஆபிரகாம் உடன்படிக்கையவர் நினைத்ததுனால. ஹalleluya. இப்படி தேவன் ஆபிரகாம் உடன்படிக்கை நினைத்தருளி நீங்க எழுத போனதெல்லாம் கர்த்தர் திரும்ப அவங்களுக்கு செய்வார். ஹalleluya. அப்போ கர்த்தர் நினைத்திருக்கிறாங்கிற காரியத்தை உறுதிப்படுத்த அவர் இன்னொரு வகையில் அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணுறாரு. என்ன அப்படின்னா, உங்களை இக்கட்டிலிருந்து உங்களுக்கு விடுதலை கொடுத்து எழுந்து போனது மாதிரி திரும்ப செய்யும்போது கர்த்தர் நினைத்திருக்காருங்கிறத நீங்க என்ன செய்யலாம், உறுதி கொள்ளலாம். ஹalleluya. தேவனுடைய வசனம் ஸ்தோத்திரம் உண்டாதாக. 5வது காரியம், யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் 25 வாசிங்க. யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் 25. தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார். தேவன் நினைத்தருளினார். ஹalleluya. அதுக்கு வசனம் பாருங்க, அவங்க கூக்குரல் தேவன் கேட்டு 24 வாசிக்கலாம். தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். மறுபடியும் ஆபிரகாம் பண்ண உடன்படிக்கையை அவர் என்ன செய்தார், நினைவு கூர்ந்து என்ன செய்தார் வாசிக்கலாம். தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார். தேவன் அவர்களை நினைத்தருளினார். ஹalleluya. உடனே பார்வோன் செஞ்சார், கர்த்தர் இஸ்ரவேலுக்கு ஒரு விடுதலை கொடுத்தாங்கன்னு செஞ்சார். இது அர்த்தம் என்ன அப்படின்னா, அடிமை கட்டிலிருந்து கர்த்தர் விடுதலை கொடுக்கிறார். ஹalleluya. கர்த்தர் நினைத்திருக்கிறார். ஆபிரகாம் உடன்படிக்கை பிரகாரம் அவங்களுக்கு நடத்தி கொண்டு வந்த நினைவில் வைத்திருக்கிறார். அதை நிறைவேற்றணும்னா உடனே என்ன செய்வார் தெரியுமா, உங்களுக்குள்ள கட்டுகளை என்ன செய்வார், அவர் ரிலீஸ் பண்ணுவார். சில திரும்ப திரும்ப ஒரே பாவத்தை செஞ்சிருக்கிறோம், பாவத்துக்கு விடுதலை அவர் நினைக்காதீங்க. கர்த்தர் நினைத்திடும் போது, கர்த்தர் சந்திக்கும் போது அந்த காரியங்கள் என்ன உண்டாகும், மீட்பு உண்டாகும். இது ஏற்கனவே நம்ம அதை யோகாவில் வாசிட்டோம். நான் சந்திக்கும் நாளிலே அவர்களுக்கு மீட்பு உண்டாக முடியாகும் என்று சொல்லி பார்க்கிறோம். தேவன் நினைவில் ஒன்றாக இருக்குது. அப்போ பாருங்க, இந்த நினைவுகளை அவர் நிறைவாக்குறதுக்காக என்ன செய்கிறார் அப்படின்னா, உங்க மீட்பு பண்ணி கொடுக்கறதுக்காக அங்கே பார்வோன்ட்டு இஸ்ரவேல் ஜனங்களை மோசையை கொண்டு என்ன செஞ்சார், ஒரு பெரிய மீட்பு பண்ணி கொடுத்தார். எப்படின்னா, ஆபிரகாம் உடன்படிக்கையை அவர் நினைத்ததுனாலே. ஹalleluya. சோத்திரம்ல இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படியே ரொம்ப உபவாசம் ஜெபித்தார்கள், பக்தி அப்படின்னு இங்கே காட்டலை. ஆபிரகாம் உடன்படிக்கை நினைத்ததுனா இவங்களுக்கு என்ன செஞ்சார், மீட்பு பணியை கொடுத்தார். தேவனுடைய வசனம் ஸ்தோத்திரம்னா ஒரு அப்போ இதில் அடிமை கட்டிலிருந்து இந்த ஆட்களுக்குள்ளே நம்ம இருக்க வேண்டும், இந்த ஆளுக்குள்ளே இருக்க வேண்டும், இப்படி தான் இருக்க வேண்டும் அப்படின்னு நினைக்காதீங்க. கர்த்தர் உங்கள் காரியங்களை, உங்களுக்கு நினைவுகளை அவர் நிறைவாக்க வரும்போது ஆட்டோமேட்டிக்காக ரெஸ்பாண்ட் பண்ணுவார். அந்த ரெஸ்பாண்டில் ஒன்று தான் என்னது, இந்த அடிமை கட்டிலிருந்து விடுதலை கொடுப்பார். ஹalleluya. அதனால் பயப்படாதீங்க. ஏதாவது பாவ கட்டுனா சரி, அடிமை கட்டுனா சரி, இன்னார்கள் அடிமைகள் இருக்கிறோம், மாமியார்கள் அடிமைகள் இருக்கிறோம், இந்த அண்ணன் தம்பிகள் அடிமையாக இருக்கிறோம், இதை பற்றி கவலையப்படாதீங்க. கர்த்தர் உள்ளால் நினைத்து செய்வாத அந்த கட்டுகளை தகர்த்தறிவார். ஹalleluya. நிச்சயமாக கர்த்தர் உங்களுக்கு செய்து கொடுத்து அவர் உங்களை நினைத்திருக்கிறார், உங்களுக்கு நினைவை அவர் நினைத்திருக்காரே ஒரு ரெஸ்பாண்ட் பண்ணுவார், ஒரு ஸ்டேட்டஸ் வாழ்க்கையில அப்டேட் பண்ணுவார். ஹalleluya. தேவனுடைய சோத்திரம் உண்டாதாக. அடுத்த காரியம், ஒரு நல்ல ஒரு போராட்டம்ல ஆஸ்வாத வாழ்க்கைகளை நடத்தி கொண்டு செல்வார். அதே 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கும் போது இங்கே நோவா குடும்பத்தாருக்கு ஒரு போராட்டம் இல்லாத ஒரு அமைதியில் உள்ள வாழ்க்கையை கர்த்தர் உங்களுக்கு எடுத்துக்கொண்டு போவார். வாசிக்கலாம். அதே 8:1. ஹalleluya. பேழைக்குள்ள யார் இருக்கா, இப்போ உலகக்குள்ள அழைச்சாச்சு. இப்போ பேழையும் ஜனங்களும் மிருகங்களும் உள்ள இருக்காங்க. இப்போ கர்த்தர் அவங்க என்ன செய்யணும், வாழ விடணும். வெளியே போய் என்ன செய்யணும், வாழ விடணும். அடுத்த வருஷம் வாசித்து பாருங்க, அதான் மேட்டர். வாசிக்கலாம். ஹalleluya. தென்றல் வந்துச்சுங்க, அங்கே ஒரு தென்றல் வந்துச்சு. ஜலம் என்ன செஞ்சுப்போ, காம் ஆயிடுச்சு. அப்படியே தேவன் வார்த்தைக்கு கட்டுவிடு. ஒரு போராட்டம் இல்லாத வாழ்க்கையை நோவாவும் அவன் குடும்பத்தாரும் அவன் மிருகனும் சந்தித்தனர். ஹalleluya.
இது பெரும்பாலும் மனிதர்கள் எப்போ தெரியுமா 60 வயசு மேலே ரிட்டர் ஆகி பென்ஷன் சம்பளத்தில் தான் வரும். ஒரு தொல்லையும் இல்லாமல் ஈச்சரில் படுத்துக்கிட்டு வீசிக்கிட்டு அந்த காலத்தில் நடக்கும். என்ன பொறுத்த வரைக்கும்னா அந்த காலத்துக்கு போனதா அது நடக்கும். நான் அப்படி நம்பலை. இப்போ கூட நடக்கும். ஹல்லேலூயா. எனக்கு வரும் பாருங்க ஃபோன் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் சும்மா வந்துக்கிட்டே இப்படி வந்துகிட்டே இருக்கும். பணம் கேட்டு போகணுமா, பணம் இப்படியே வந்துகிட்டே இருக்கும். கொஞ்ச நாளாகவே எனக்கு அந்த ஃபோன் காசு தொந்தரவு கிடையாது. அப்போ நினச்சேன் கத்திரின தென்றல் வீச பண்ணுகிறா. சவுத்து அலைகள் இருந்திருக்கு அமர்ந்திருக்கிற ஒரு காலத்தில் இருக்கிறேன். ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் வருமா கத்தை நினச்சா இப்பவே வரும். இதெல்லாம் விசுவாசிக்கிறேன். நீங்கள் விசுவாசம் உங்களுக்கு நடக்கும். இல்லாட்ட வாழ்க்கை என்ன இருக்கும்? சமுத்திரால என்ன செய்யும்? ஏற்கனவே போன வாரம் சமுத்திர அலையை பற்றி கேள்வின்னு கிடைச்சாச்சு. அப்படி தானே? சமுத்திர அலைகள் எப்போ வரும்? இப்படி தானே நோவாக்கு போராட்டம் இல்லாத வாழ்க்கை கொடுத்தது தான். அதுக்கப்புறம் போராட்டம் எப்போ வந்துச்சு? அதான் போன செய்தியில் பார்த்தோம். என்ன பார்த்தோம்? நாம தான் இந்த செய்த போராட்டத்தை உருவாக்குறோம். என்னன்னா அந்தந்த காலத்தில் செய்யாதனால சமுத்திர அலை என்ன செஞ்சு எழுப்பி வந்துச்சுமா. இங்கே சமுத்திர அலையை காம் பண்ணி உலகத்தை யார் கையில் கொடுத்துட்டாரு? நோவா கையில் கொடுத்து நல்லா இருப்பா இவர்கள் நல்லா இருப்பா அப்படின்ற. அதுக்கப்புறம் இவன் ஆரம்பிக்கிறான். அந்தந்த காலத்தில் அதை செய்யாமல் போராட்டம் இப்படி தான் வந்துச்சு. அப்படிதான் இருக்கு. ஆனால் கர்த்தர் போராட்டம் தருவதில்லை. கர்த்தர் போராட்டத்தை நீக்கிறவர்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு போராட்டம் தருவதில்லை. கர்த்தர் ஒரு போராட்டத்தை நீக்கிறவரா? அவர் நினைத்தது இருக்கிறார். உங்கள் போராட்டத்தை நீக்கி நல்ல சுகமான வாழ்க்கையை உங்களுக்கு தருவாராங்க. ஹல்லேலூயா. தேவனுக்கு ஸ்தோத்திரம். நோவாக்கு அப்படிதான் கொடுத்தார். அப்புறம் போராட்டம் எப்படி வந்துச்சு? பிற்பாடு இவன் அந்தந்த காலத்தை செய்யாதனால போராட்டம் உருவாச்சு. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. அப்போ போராட்டத்தை நீக்கின ஒரு வாழ்க்கையை கர்த்தர் தருவும் போது கர்த்தர் நினைத்திருக்கிறார், ரெஸ்பாண்ட் பண்ணிட்டார் சொல்லி நீங்கள் என்ன செய்ய? கர்த்தர் நினைத்திருக்கிறதே ரெஸ்பாண்ட் பண்ணிட்டார் சொல்லி சந்தோஷப்படைய. ஹல்லேலூயா. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. நான் சில யோசிப்பேன், வீட்டுக்கு பால் வந்ததுக்கு எனக்கு அவ்வளோ போராட்டம் வரும். ஒரு பையன் பால் எங்கள் வீட்டில் ஒழுங்காக போட மாட்டான். அப்போது நாங்கள் புது வீட்டுக்கு வந்திருப்போம். 2 மாதம் போடுவோம், போயிடுவோம். 6 மாதம் போயிடுவோம். ஒருத்தர் பால் ஊற்றுவோம், போயிடுவார். அப்புறம் ஒருத்தர் ரொம்ப நாளாக ஒரு வருஷமாக ஒருத்தர் பால் ஊற்றிட்டே இருந்தார். ஒரு சொன்னேன், என்னம்மா நமக்கு பால் நமக்கு அவங்க போடுறது செட்டே ஆகாது, இருந்தாலும் 1 வருஷமாக ஊற்றிட்டு இருக்காரு அப்படின்னா. என்னம்மா இருந்தாலும் ஊற்றிட்டு இருக்காரு. அவர் ஒரு 3 மாதம் பெட்டிங்க அவரே நின்று போயிட்டார். அதானே கேட்டேன், நமக்கு ஒன்றும் ஊற்ற மாட்டான்னு. இப்போ கொஞ்ச நாளாகவே அந்த பிரச்சனை கிடையாது. எங்கள் வேண்டிய பால் கதை கொடுத்துட்டே இருக்காரு. ஹல்லேலூயா. அதுக்குரிய தென்றல் இருந்துச்சு வீசிட்டு, அதுக்குரிய காற்று அலை இருந்துச்சு அமர்ந்துச்சு. இப்படி அலைகள் இல்லாத வாழ்க்கை, தென்றல் வீச வாழ்க்கை கர்த்தர் நினைத்தரும் போது உங்களுக்கு உண்டாகும். ஹல்லேலூயா. தேவனுக்கு ஸ்தோத்திரம் இல்லாத இந்த மாதிரி வாழ்க்கையை நீங்கள் விரும்புகிறீங்களா? விரும்பணும். அப்புறம் என்ன ஆவிக்கு வாழ்க்கை இருக்கு? என்ன சொல்லிக்கிறோம்? தொந்தரவு கூடாதியா? இப்போ ஃபோன் தொந்தரவு இப்போ கிடையாது. ஃபோன் தொந்தரவு அது இப்போ நேரம் 3 மாதமாக கர்த்தர் சைலண்ட் போட சொல்லிட்டார். கர்த்தராக பார்த்து போட பாரு அப்படின்னு சொன்னால் உண்டு. சத்தம் கேட்டு நான் எடுக்கிறதே இல்லை. தொந்தரவு இருந்துச்சு. இப்போ நீதாமா கர்த்தர் ஒரு அந்த அமெரிக்கா கொண்டு வந்துருக்கிறாங்க. அந்த மாட்டேன் கர்த்தரை நினைத்திருக்கிற ஆசை வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. அதனால் ஒரு போராட்டத்தில் வாழ்க்கை, ஒரு தென்றல் வீசுகிற வாழ்க்கை, அதாவது சமுத்திரம் அடங்கின ஒரு வாழ்க்கையை நோவாவுக்கு கொடுத்து கர்த்தர் உங்களுக்கும் தருவார். அவர் நினைத்தருளி அந்த காரியத்தை நோவாவுக்கு கொடுத்தார். அதுமாதிரி உங்களுக்கும் கர்த்தர் நினைத்தருளி தமிழ் தாட்ஸ், உங்களுக்கு தாட்ஸ் என்கிட்ட இருக்குது, உங்களுக்கு பிளான்ஸ் என்கிட்ட இருக்குது. அதை எப்போவுமே நான் ரோமராக இருக்கேன்னு சொல்லி ரெஸ்பாண்ட் பண்ண முடியாது. இந்த தென்றலை வீச செய்வார். உங்கள் வாழ்க்கை தொடர்ந்து வசந்தமாக இருக்கிறதாக. ஹல்லேலூயா. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. அடுத்தது உங்களுடைய காணிக்கைகள், உங்களுடைய பிரயாசங்களாக கர்த்தர் நினைத்தருளி உங்களை ஒரு திருச்சபை அவைகளாக வைத்தருளி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 10:31. பொருளோட தானம் தர்மம் என்ன செய்யறது? தேவனுடைய பார்வையில் எட்டப்பட்டது, அது நினைத்தருளப்பட்டது, அது ரெஸ்பாண்ட் எப்படி பண்ணதுமா? பரிசுத்தாவின் அபிஷேகத்தினால கர்த்தருடைய ஆளுகைக்கு அங்கே வந்தார். வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 10:31. சீக்கிரம் வாசிக்கலாம். கேட்கப்பட்டது. ஆமென். ஹல்லேலூயா. அது கடைசி வசனம் வாசிங்க. அதே கடைசி வசனம் வாசிங்க. என்ன ஆச்சு பாருங்க. புறஜாதியாருக்கு அங்க சுவிசேஷம் சொல்ல முடியாது. பேர் புறப்படுறாரு அவர் அங்க. ஏன்னா அங்க கர்த்தர் புறஜாதி நினைத்தருன்னா அவங்க சரி தானம் கர்த்தர் எட்டுனது நினைத்தல் என்ன செஞ்சா தெரியுமா? அந்த புறஜாதியங்களை தன்னுடைய அவைகளா மாற்றும் சொல்லி கர்த்தர் தீர்மானித்து கொண்டார், நினைத்தருளிட்டார். எப்படின்னா ஆபிரகாம் புறப்படிக்கு நினைத்தருளி அவர் செஞ்சார்.
அப்போ வேதம் பிரசங்க ஆரம்பிக்க என்ன ஆரம்பிக்கிறோமா, தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல அப்படின்னு சொல்லி இயேசுனா சுவிசேஷம் உண்டாகும்படி செய்து வரிசையாக அவர் என்ன செய்தார், அந்த காரியத்தை சொன்னோடனே பசுத்தாய் பெற்றார். பசுத்தாய் பெற்றது கூட யூதர்களாக ஒரு ஆச்சரியம், என்ன புறஜாதியர்களுக்கு பசுத்தாய் பெற்றார். அவர் சொன்னார், அதெல்லாம் யோசிக்கூட எனக்கு தான் நான் வளர்ந்தேன். அப்புறம் வெளிப்படுறது வந்து சரியாக போச்சு. இப்போ என்ன செய்யும், இவங்களை ஞானசாரம் கொடுத்து கிறிஸ்துவின் அவங்களாம் சரீரமாய் அவங்கள சேர்த்துக்கொள்வோன்னு எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் பாருங்க. ஹல்லேலூயா. கிறிஸ்துவின் சரீரமாக அவங்களா நான் மாற்றப்படுறது சும்மா இல்லை, கர்த்தர் நினைத்தரலாம் தான் செய்ய முடியும். அவங்களாம் மாற முடியும். நீ நிறைய பேர் சபையை ஜாயின் பண்ண முடியல, வந்தால் நிற்க முடியல. நானும் சிலாக்கள் திருவள்ளூர் வெளிப்பட மாட்டேன். அவங்களுக்கு கர்த்தர் நினைத்தரலாம் தான் இந்த சபையில் செய்ய முடியும், நிற்க முடியும், தங்க முடியும். கிறிஸ்துவின் அவங்களா என்ன செய்யும், கிறிஸ்து சரீரத்தை அவங்களா அவங்க செய்ய முடியும், மாற முடியும். அதனால் திருச்சபை ஆக்குறது தேவனுடைய நினைவில் வரணும். அதுக்காக நீ ஜபம் பண்ணணும். கர்த்தரோட சந்தோஷம் இல்லாதாக. ஆகையினால இங்கே கொர்நேலியு ஒரு காரியத்திலே கர்த்தர் என்ன செய்தார், பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்யும்படியாக கிறிஸ்துவின் சரீரம் அவங்களாக மாற்றினார். தேவன் கொர்நேலியை நினைத்தருளினார். ஹல்லேலூயா. அப்போ தேவன் ஒரு ஆளை நினைத்தருளும் போது கிறிஸ்துவின் அவங்களாக கிறிஸ்துவின் சரீரம் அவங்களாக மாற்றி தன்னுடைய ஆளுகையை கொண்டு வருவார் என்று சொல்லி பார்க்குறோம். இது மொட்டை, அதாவது ஃப்ளாட்டாக ஒரு வேறு சொல்லணும் அப்படின்னா, கர்த்தர் நினைத்தருளும் போது கர்த்தரோட ஆளுகை அங்கே உண்டாகும். ஹல்லேலூயா. கொர்நேலியை நினைத்தருளினார், பரிசுத்த ஆளுகை அங்கே உண்டாயிற்று. கொர்நேலியு அவனும் அவன் சார்ந்தவனும் அவர் சார்ந்தவர்களுக்கு உண்டாய். தேவனுடைய சோத்திரம் உண்டாதாக. இதெல்லாம் கர்த்தரிலிருந்து ஒரு ரெஸ்பாண்ட். கர்த்தர் நினைச்சிட்டாருன்னா பரிசுத்தத்தை கொடுத்துருவார். அவ்வளோதான். ஆளுகை மாறிடும். சாத்தான்லேருந்து பரிசுத்தாய் கைக்குள்ளே நீங்கள் வந்துடுவீங்க. தேவனுடைய சோத்திரம் உண்டாதாக. ஆகையினால உங்களை நினைத்திருக்கிறார் அடையாளமே கர்த்தர் இந்த வழியாக ரெஸ்பாண்ட் பண்ணுறதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். முதலாவது பார்க்குறோம், ஆசீர்வதித்திருப்பார். உங்கள் தேவையெல்லாம் சந்தித்து உங்களை ஆசீர்வதிப்பார். ரெண்டாவது, அவர் உங்கள் ஜபத்துக்கு பதில் கொடுக்குறவராக காணப்படுவார். மூணாவது, உங்கள் நிந்தைய அவமானத்தை நீக்கி போடுவார். நாலாவது, உங்கள் இக்கட்டிலிருந்து நீக்கி எழுந்து போனதை மறு பெற்றுக்கொள்ள திரும்ப செய்வார். ஐந்தாவது, அடிமைக்கட்டிலிருந்து உங்கள் விடுதலை கொடுப்பார். ஆறாவது, தென்றல் வீசுகிற வாழ்க்கை, ஒரு அதாவது அலைகள் இல்லாத போராட்ட வாழ்க்கையை கத்தவங்க தருவார். அடுத்த காரியம், கிறிஸ்டின் அவங்களா கிறிஸ்டின் சரி அவங்களா உங்களை மாற்றி வைப்பார். இதெல்லாம் கர்த்தர் நினைத்திருக்கார் நினைவை நிறைவாக்கத்தை கொடுக்குற ஒரு ரெஸ்பாண்ட் ஆகும். நீங்கள் அடுத்த ஸ்டேட்டஸ் போகக்கூடிய ஒரு சம்பவங்களாகும். இந்த காரியம் நடக்கும் போதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கணுங்க, இதெல்லாம் என்னால் உண்டாச்சு. ஒரு கை வசம் ஒரு நாள் சொல்லாதீங்க. இதெல்லாம் எப்படி உண்டாச்சு, நினைத்ததுனால உண்டான ஆசீர்வாதங்கள், அடையாளங்கள், ரெஸ்பாண்டேஷன். ஹல்லேலூயா. எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்போ இதெல்லாம் கர்த்தர் எப்போவே நம்ம நினைச்சிட்டே இருக்கணும். அப்படின்னா அவர் கையில் நம்ம நினைச்சு விடாது, நெகிழ விடக்கூடாது. திரும்ப திரும்ப ஜோம் பண்ணணும். இது கர்த்தர் நினைத்திருக்கணும். அவர் மறந்துருக்கான்னு நினைத்திருந்து நீங்கள் அப்படி பண்ணாதீங்க. திரும்ப நிறைய வச்சுக்க, ஆண்டவரே நிறைய வச்சுக்க சொல்லுவோம்ல, ஐயா இந்த காரியம் ஜெயிச்சிங்க அப்படிமா. எது சொல்கிறோம் அப்படின்னா, மறந்துட்டு ஞாபகப்படுத்துக்கல, உங்கள் மைண்டில் அது வந்துகிட்டே இருக்கட்டும் அப்படிங்கிறத சொல்லுவோம். அந்த மாதிரி தேவன் நம்ம சொல்லணும். பாருங்க, வேகமாக வாசிக்கலாம். யாத்திரை 32 மோசே அப்படி கேட்டார், ஆண்டவரே எங்களை நினைத்தருளும் என்று சொன்னார். ஆபிரகாம் பண்ண உடம்பு நினைத்தருளி இந்த ஜனங்களை அழைத்து கொண்டு போகும்னு சொல்லி கேட்டார். வேகமாக வாசிங்க. இன்னொருத்தர் யோனா 1:6 எடுத்து வச்சுக்கோங்க. யாத்திரை 32:13 வாசிக்கலாம். 12 ஆபிரகாம் ஈசாக்கு இஸ்ரவேலையும் நினைத்தரும். சந்ததி வானத்துக்கு பெருகப்படும் சொன்னீரே. இந்த வானத்தின் அளவு போல இருக்குன்னு சொன்னீங்க. அதே போல சந்ததி தேசத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் கொடுப்பேன், தேசம் தருவேன் ஆணையை சொன்னீரே கெஞ்சி பிரார்த்தித்தார். எப்படின்னா, அந்த ஈசாக்கு ஆபிரகாமுக்கு ஈசாக்கு இஸ்ரவேலுக்குள்ள உடன்படிக்கையை நினைத்தோம்னு சொன்னான். அவர் மறந்துட்டாருன்னு இருக்காது இல்லை, அந்த பாயிண்ட்ஸை மைண்டில் வச்சுக்கோங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி செஞ்சான். கர்த்தர் தேசத்தை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்த கானான் தேசத்தை கொடுத்தார். ஹல்லேலூயா. கர்த்தர் சந்தோஷம் உண்டாக. நம்ம ஜபங்கள் இப்படிதான். கர்த்தர் நம்மளுடைய நினைவுகளை நிறைவாக்க வேண்டும் சொல்லி நம்ம ஜபிக்க வேண்டும். நம்முடைய நினைவு நிறைவாக்க ஜபம் எடுத்துருக்காங்க. கர்த்தர் நம்மளுடைய நினைவுகளை நினைவாக்க முடியாத ஜபம் எடுக்க. இங்கே மோசே செஞ்சாதான் நீங்கள் அவர்கள் கொடுத்த நினைவுகளை செஞ்சு தரோம் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி தான் கேட்டாங்க. என்ன நான் நினச்சி தரோன்னு ஜபத்தை கேட்காதீங்க, அது நடக்காது. கர்த்தர் நினச்சதை நீங்கள் என்ன குறித்து ஒரு பிளான்ஸை நிறைவேற்றி தரோம் அப்படின்னு ஜெபிங்க, கர்த்தர் நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. யோனா 1:6 புறஜாதியை சொல்கிறாரு பாருங்க.
என்ன சொல்றாரு பாருங்க. ஏன் நீ என்ன தூங்கிட்டு இருக்கிற அப்படின்ற, எல்லாம் சிக்கலை மாட்டிட்டு நீ மட்டும் தூங்கிட்டு இருக்கிற அப்படின்றாரு. எழுந்து ஒரு தேவனை நோக்கி வேண்டிக்கோள், நாம் அழிந்து போகாபடிக்கு ஒருவேளை நம்மை நினைக்கிறோம். ஹalleluya. He will be noticing you அப்படின்னு இங்கிலீஷ்ல போட்டு, ஒருவேளை நம்மளை பார்த்து நினைச்சலாம் அவரு ஒரு நம்மளோட பிளான் நிறைவேற்க நம்மளை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யார் சொல்றாரு? புறஜாதியார் விசுவாசியை பற்றி சொல்ற, ஊழியக்காரனை பற்றி சொல்றார். தேவன் சமுத்திரம். அப்போ எல்லா காரியத்திலையும் கர்த்தர் நம்ம நினைத்தர முடியாது. நம்ம ஜபம் காணப்பட வேண்டும். கர்த்தர் நம்மளை அவருடைய நினைவுகளை நினைத்தல் இல்லை. ஒரு இடத்துல கூட யோனா நினைவுகளை நினைத்த முடியும் ஒரு ஜபம் ஏற்கனவே யாரும் சொல்லலை. எப்படி யோனா நினைவுகள் எங்கே இருக்கணும்? தரிசிகளுக்கு ரீச் ஆகுது யோனா நினைவுகள், தேவ நினைவுகள் யோனா நினைவுக்கு போகணுங்கிறது தான். அப்போ பார்த்தாரு, ஒரு வேண்டிக்கோழியா இப்போ நினைச்சா கூட தேவன் நினைச்ச வாழ்க்கையை நினைத்தரலாம் அப்படின்னு சொல்லி புரஜாதை சொன்னார். தேவன் வசம் சோத்திரம் உண்டாக நாம நினைக்கிறது நடக்காம கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் நினைக்கிறத நடக்கணும் அப்படின்னா நீங்கள் ஜெபம் தான் பண்ணணும். ஹalleluya. நான் இப்போ முடிவுரை சொல்லிட்டு இருக்கேன். கர்த்தர் நினைச்ச நடக்கல வாழ்க்கை நடக்கணும்னா ஜெபம் தான் பண்ணணும். அவருக்கு அழைப்பிலே அந்த உடன்படிக்கையிலே அவர் நிறைவேற்று அந்த அந்த தாட்ஸ் நிறைவேறணும்னா நீங்கள் ஜெபம் தான் பண்ணணும். அது ஃபஸ்ட்டு மோசே செஞ்சார். இங்கே அந்த புறஜாதியான யோனாக்கு சொல்லிவிட்டார். 3வது பாரியம் வாசிக்கலாம். ஆபுக் 3:2. ஆபுக் 3:2 வாசிக்கலாம். வேகமாக வாசிங்க. இன்னொரு லூக்கா 23:42 எடுத்து வச்சுக்கோங்க. லூக்கா 23:42 எடுத்து வச்சுக்கோங்க. நீ வெளிப்படுத்த நான் கேட்டேன், எனக்கு பயம் உண்டாயிடுச்சு. வருஷம் நடுவும் கிரியை உயிர்ப்பியும் அது விளங்கப்படணும். கோபித்தாலும் இரக்கத்தை நினைத்தருள். ஹalleluya. தேவனுடைய இரக்கத்துக்காக அவர் நினைக்கிற நினைவுகளை நம் வாழ்க்கையை நிறைவேற்றுக்காக இரக்கத்துக்காக நீ நினைத்தருள் சொல்லி நீ மன்றாட வேண்டும். இதை செஞ்சதுன்னு கேட்காதீங்க, நினைத்தருள் சொல்லி கேளுங்க. 7 வருஷம் சோத்திரம் உண்டாதாக அந்த தீர்க்கதரிசி அப்படிதான் வேண்டிக் கொண்டான். ஆண்டவரே இரக்கத்தை எங்களுக்கு நினைத்தருள் என்று சொல்லி வேண்டிக் கொண்டான். எங்களை குறித்து ஒரு நினைவுகளை நீ செய்யணும், நிறைவேற்ற வேண்டும். சமாதானத்தில் நிறைவேற்ற போகிறதுக்காக அது நினைத்தரும் ஆண்டவரே நினைத்தரும் அவர் அதை நினைவு கொண்டிருக்கிற அது வேற விஷயம். நீங்கள் செய்ய வேண்டிய கடமை என்ன? அது நினைத்தரும் சொல்லி வேண்டிக் கொள்ள வேண்டும். அடுத்த வருஷம் வாசிக்கலாம். லூக்கா 23:42 வாசிக்க. தெரிஞ்ச வசனம் தான். ஆண்டவரே உங்கள் ராஜ்யத்தில் வரும்போது அடியேன்னு நினைத்தரும் வேண்டாம். ஹalleluya. எவ்வளோ பெரிய நினைத்தரும் பாருங்க. ஏதாவது கேட்டானா இருந்தாலும் ஆண்டவரே இப்போ நான் வந்து தண்டனை மாட்டிக்கிட்டேன், என்னை வீட்டுக்கு கொண்டு ஆண்டவரே, எனக்கு ஒரு ரட்சிப்பை தாரும், இந்த மனுஷனுக்கு விடுதலை கொடும், நான் இன்னும் உங்கள் பிள்ளையாக நடப்பேன் அப்படிலாம் கேட்குறேன். ஏன்னா பரதேசில் என்ன செய்யணுன்னு நினைத்தொள்ளணும். இயேசு இறந்ததுக்கப்புறம் முதலாவது போனது இந்த ஆள்தான் சொல்லி சில ஆராய்ச்சி சொல்லும். 7 வருஷம் முதல்ல பரதேசிகள் போனது. 7 வருஷம் சோத்திரம் இயேசு இறந்து உயிர்த்ததுக்கப்புறம் முதலாவது பரதேசிகள் போனது இந்த அதாவது இந்த திருடன் தானே, திருடன் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. 10 வருஷம் சோத்திரம் அவர் ஆராய்ச்சி சொல்கிறார். ஏன்னா அவன் அந்த இடத்துல விசுவாசித்தனாலே அந்த ஜபம் கேட்கப்பட்டதுன்னு சொல்லி பார்ப்போம். 10 வருஷம் சோத்திரம் இல்லாதவங்க இது பாருங்க, என்னை நினைத்தொள்ளும் என்று சொன்னார். கர்த்தர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இம்மிடியேட் ரெஸ்பான்ஸ். அவனுக்கு வந்து நினைவு எங்கே இருக்கு? அவர் நினைவில் இருக்கு. இன்று என்னோட பரதேசிருப்பாய். ஹalleluya. முடிஞ்சு போச்சு. அதான் அதுதான் பாயிண்ட். 10 வருஷம் சோத்திரம் இல்லாத அப்படி என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, தேவன் உங்களுக்கு நினைவுகளை நிறைவாக்குவதற்கு நினைத்து கொண்டிருக்கிறார். அதுக்கு பலவிதமான ரெஸ்பாண்ட் பண்ணுகிறார். ஆசீர்வதிக்கிறார், ஜெபத்தை கேட்கிறார், நெருக்கடிந்து விடுவிக்கிறார், இக்கல் விடுவிக்கிறார், அடிமக்கிலிருந்து விடுவிக்கிறார், கிறிஸ்துவின் அவைகளாக சேர்க்கிறார். குறிப்பாக தென்றல் வீசுகிற ஒரு வாழ்க்கையை தருகிறார், புது வாழ்வை தருகிறார். சோத்திரம் இல்லாத இதெல்லாம் கர்த்தர் உங்களுக்கு நினைத்திருக்கனாலே வருகிற ரெஸ்பாண்டேஷன், வர ரெசிப்டன்ஸ், வர அக்னாலஜ்மெண்ட், தேவ பிள்ளைகள் இதெல்லாம் வாழ்க்கையை சம்பவிக்கும் போது கர்த்தர் நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிக்கிறார் சொல்லி நீங்கள் என்ன செய்யணும்? எடுத்துக்கொள்ள வேண்டும். இதெல்லாம் சமானத்தில் இருக்கிறன்னு சொல்லி கர்த்தர் நன்றி செலுத்துகிறேன். ஆகிய அந்த செய்தியில் நான் நீங்கள் தியானம் பண்ணி 2 விஷயத்தை அறிந்து கொள்ள வேண்டும். ஒன்று என்ன அப்படின்னா, இது வரைக்கும் கர்த்தர் நமக்கு அருளி செய்து நம்மளிருந்து மீட்டெடுத்ததுக்காகும், நம்மளுக்கு ரட்சிப்பு கொடுத்ததுக்காகும், நம்மளை ஆசீர்வதித்ததுக்காகும், நம்மளை இக்கடிலிருந்து விடுவதற்காகும், நம்மளை அடிமைக்கட்டிலிருந்து விடுவதற்காகும், நம்ம தென்றல் வீச வாழ்க்கையை கொடுத்ததுக்காகும், புது வாழ்வை தந்ததுக்காகும், விசேஷமாக கிறிஸ்துவின் சர்வ அவங்களை மாற்றுறதுக்காக கர்த்தர் சோத்திரம் சொல்லி இன்னும் முதலாக நீங்கள் என்ன செய்யணும்? நீங்கள் உங்கள் ஜபத்தில் சேர்த்துக்கொள்ள வேண்டும். அடுத்தது தொடர்ந்து கர்த்தர் நம்ம மீட்பு பணியில் இருந்து ரட்சிப்பு பணியில் இருந்து நீதி பரிசுத்தை நம்ம பாதுகாக்க முடியாமல்
தொடர்ந்து எல்லா விடுதலையும் கொடுத்து எல்லா கட்டளையும் கத்தர் விடுதலை கொடுத்து தென்னை விசுவாசை தொடர்ந்து கொடுக்க முடியாது. நாம் தேவனத்தை என்ன செய்யணும்? நினைத்துள்ளீங்களே ஆசீர்வதியும் சொல்லி ஒரு ஜப வரியும் ஒரு அப்ளிகேஷன், ஒரு தேங்க்ஸ். இதுவரைக்கும் நினைத்தள்ளி எங்களுக்கு எல்லா ஆசீர்வாதத்துக்காக கத்தருக்கு சோத்திரம். தொடர்ந்து நினைத்தள்ளி என் ஆசீர்வத்தும் சாட்சி வைக்கிறாங்க என்று சொல்லி மறுபடியும் ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறோம். இதெல்லாம் இந்த செய்திகளோட முடிவுரையாக்கு இந்த ஜபத்திலே இனிமேல் இதை பழக்கப்படுத்துங்க. கர்த்தரோட ஆசீர்வாதம் தொடர்ந்து நாம் கர்த்தர் நினைவுகளை நாம் நடக்கிறது நாம் பாத்திரமாக மாறுமாக கர்த்தர் நம்ம மீட்பு கொடுக்க முடியாத நினைவு வைத்திருக்கிறார். நம்ம ரட்சிக்கக்கூடிய ஒரு நினைவு வைத்திருக்கிறார். விசேஷமாய் நமக்கு ஒரு பரிசுத்த நீதி கொடுக்குற பயமில்லாத வாழ்க்கையை தர முடியாத நினைவு வைத்திருக்கிறார். நம்ம பயனுக்கு முன்னாடி நம்ம அவர் நடத்த விழாதபடிக்கு ஒரு ரட்சிப்பு கொடுக்க முடியாத ஒரு ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறார். குறிப்பாக தீர்க்கதரிசி மூலமாக நம்ம சொன்ன வாக்குத்தத்தங்கள் நிறைவேற முடியாது கர்த்தர் செய்திருக்கிறார். அவர் நிறைவேற்றிருக்கிறார். இதெல்லாம் அவர் நிறைவேற்ற முடியாது நம்மளை செயல்படுத்துகிறார். அதுக்கு வேண்டிய அப்பப்போ ரெஸ்பாண்டை நமக்கு தருகிறார். அது என்ன ரெஸ்பாண்ட்னா ஆசீர்வதித்திருக்கிறார், இக்கட்டிலிருந்து விடுவித்திருக்கிறார், நெருக்கிலிருந்து விடுவித்திருக்கிறார், அடிமைக்கட்டிலிருந்து விடுவித்திருக்கிறார். விசேஷமாய் நல்ல தென்றல் வீசுகிற புது வாழ்க்கையை நமக்கு தந்திருக்கிறார். குறிப்பாக கிறிஸ்துவின் சரீரம் அவயங்களாக நம்ம மாற்றிருக்கிறார், சபையாரை மாற்றிருக்கிறார். நிந்தைகளை அவமானத்தை நீக்கி வருகிறார். விசேஷமாக ஜபத்தை கேட்டிருக்கிறார். ஹல்லேலூயா! இதெல்லாம் கர்த்தர் கொடுக்குற நம்ம நினைத்திருக்கிற கொடுக்குற ரெஸ்பாண்ட் ஆகும். இதை மனதில் வைத்துக்கொண்டு தொடர்ந்து கர்த்தர் நினைத்திருக்க முடியாது, அவர்கள் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள முடியாது, நாம் தேவசம் செய்ய முடியாது. நாம் வேண்டிக் கொண்டு தேவாசம் பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் அந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! நம்மளோட தேவ சோதரிப்போமாக. கர்த்தர் நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துவோம்.